ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான அனிமே தான். இந்த அனிமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இதோட ஸ்டோரியை ஒன்லைனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாமா வேணாவா அதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறீங்களே, இவன் தான் நம்ம கதையோட கதாநாயகன். இப்போ பார்க்குற இந்த பர்சன் லிட்ரலி ஒரு இம்மார்ட்டலு. இவனால் சாக முடியாது. அங்கே இருக்கிற வில்லேஜ் ஆளுங்களோ எவ்வளவோ அவனை கொல்லணும்னு சொல்லி அவனோட தலையே வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த கத்தி தான் அப்படியே துண்டாயிக்குது. ஏன் இத்தனைக்கும் புல்ஸை வச்சு இழுக்குது, அவனை மொத்தமாக எரிக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பண்ணாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட முடிய கூட அவங்களால பிடுங்க முடியல. இதுலேருந்தே நம்மளுக்கு ஒரு விஷயம் அங்கே தெரியும். இந்த பர்சன் இறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இறக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள இப்போ வரைக்கும் அவனால மறக்க முடியல. இவனால இறக்கவும் முடியல, சாகவும் முடியல. இதனாலேயே அவனுக்கு ஒரு டாஸ்க்கும் அங்கே கொடுக்கப்பது. அது என்ன டாஸ்க் அப்படின்னு தெரியுமா? ஒரு வித்தியாசமான ஐலண்டுக்கு நம்ம ஹீரோ போகணும். அந்த இடத்துல எலிக்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்மளால கொண்டு வரணும். அதை ஒண்டி நம்ம குடிச்சிட்டா லிட்ரலி நம்ம இம்மார்ட்டலாயிலாம். சிம்பாலிக்கா சொன்னா நம்ம சாகவே மாட்டோம். சாகாத ஒரு வரம் கிடைக்கும். அந்த ஐலாண்டுக்கு நம்ம ஹீரோ ஒண்டி தான் போக போறானான்னு கேட்டா அதான் கிடையாது. நம்ம ஹீரோ கூடவே ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் அவங்களையும் சென்ட் பண்றாங்க. ஆனா அதுக்குன்னு அந்த ஐலாண்டும் சாதாரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த ஐலாண்டு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். உயிரையே எடுக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பூச்சி இருக்கும். டேஞ்சரஸான பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கும். அங்க இத்தனைக்கும் ஒரு காடே இருக்காங்க. அவரு தான் அந்த எலிக்சரை பாதுகாப்பாரே. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம ஹீரோவால அந்த எலிக்சரை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அவன் உயிருக்கு உயிரா நேசிச்சா அவனோட ஒய்ஃப அவங்கள திரும்பவும் பார்க்க முடியுமா? உயிரோட இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியில போக முடியுமா? நம்ம மைண்ட்ல ஏகப்பட்ட கேள்வி எழுப்புற ஒரு பயங்கரமான கதை தான் இது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் இதுல இருக்கு. அதனால என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ லைக் போட்டிருப்பீங்க நம்புறேன். ஏன்னா அப்பதான் நம்ம சேனலை இன்னமும் உங்களால சப்போர்ட் பண்ண முடியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம கதையோட கதாநாயகனை வச்சுதான் கதையே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட பேரு காபேமாரு. அவனை அங்க இருக்கிற பெரிய பெரிய அபிஷியல் இவனை இன்னைக்கே கொன்னாகணும் அப்படின்னு ஒரு ஆர்டரையும் கொடுக்கறாங்க. அங்க எப்போ அந்த எக்ஸிகியூஷனர் அவனோட கழுத்தை வெட்டலான்னு அங்க ட்ரை பண்ண, ஆனா எதிர்பாராத விஷயம் என்னன்னா அந்த கத்தி அது அப்படியே ரெண்டா உடஞ்சு போகுது. இத்தனைக்கும் அந்த கத்தியால காபேமாரு மேல ஒரு கீறல் கூட வரல. இதை பாக்குற ஹையர் அபிஷியல்லாம் அப்படியே வாயை பொழந்து பாக்குறாங்க. அங்க காபேமாருவும் மனசுல யோசிக்கிறான், நான் எதுக்காக இன்னமும் சாகாம இருக்கேன்? ஏன்னா நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படல. ஏன்னா இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக நான் இன்னமும் உயிரோட இருக்கேன்? எதுக்காக எனக்கு ஒண்டி இப்படி ஆகுது? ஆக்சுவலி நம்ம காபேமாரு இருக்கால, இவாககுரா அப்படின்னு ஒரு ஊர்ல தான் ஆளு போறேன்னா. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால கற்றுக்கினது ஒரே ஒரு விஷயம் தான். அது அசசினேஷன் டெக்னிக் ஒண்டி தான். நிஞ்சா ட்ரைனிங்கில் நிறைய பேரோட உயிரை போயிடும். ஆனால் ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும், அந்த கம்ப்ளீட் செஞ்ச அந்த பர்சனுக்கு சூப்பர் ஹியூமன் அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதுக்கப்புறம் சாகேரி அப்படின்னு ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த வில்லேஜ் ஆளுங்களை பற்றியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஈவன் ஒரு கத்தியை கூட அவங்களால கையால் உடைக்க முடியும் இப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சீனில் அந்த ஹையர் அஃபிஷியலும் நம்ம ஹீரோவை எரிக்கிறதுக்கு அங்கே ஆர்டர் கொடுக்குறான். ஆனா அப்படி ட்ரை பண்றதும் அங்க வேஸ்டா போறதுதான் மிச்சமே. காபேமாரு அந்த வில்லேஜ்ல பிறக்கும் போது அந்த வில்லேஜோட சீஃப் அவரு தான் நம்ம காபேமாருவோட பேரண்ட்ஸை கொண்டாரு. இத்தனைக்கும் நம்ம ஹீரோவை அடாப்ட் பண்ணதே அவரு தான். அங்க அதுக்கப்புறம் தான் ஆளு நிஞ்சாவா மாறி இருப்பான். நிஞ்சாவா மாறினதுக்கப்புறம் காசுக்காக ஏகப்பட்ட ஆளுங்களை ஆளு கொண்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம காபேமாரு எப்படி வந்தானா, அவனோட கோவர்க்கர்ஸ், அதாவது ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளுங்க அவங்களே நம்ம ஹீரோக்கு துரோகத்தை பண்ணிருப்பாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ இங்க மாட்டிக்கினான். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு முக்கியமா டவுட் இருக்குது அந்த வில்லேஜ் சீஃப் மேலதான். ஏன்னா யாருக்குமே வில்லேஜை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு பர்மிஷனே இல்லை. ஆனா நம்ம ஹீரோ அப்படி பண்ணா, அதனாலேயே அந்த சீஃப் மேல டவுட் ரொம்ப அதிகமாகுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 புல்லை வச்சு நம்ம ஹீரோவோட காலில் கயிறை கட்டுறாங்க. இதுவே சாதாரணமான மனுஷனை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவ்வளோதான், அவங்களோட பாடி 2ஆ பிரிஞ்சு அங்கேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா காபேமாருக்கு இப்படி பண்ணும் போது அந்த இடத்துல காபேமாருக்கு எதுவுமே ஆகல. உங்க சாகேரியும் கேட்குறா, ஆமா எதுக்காக நீ சாகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற? உண்மையை சொன்னா என்னோட வில்லேஜ் சீஃப் இருக்காருல்ல, அவருக்கு நானா அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயே அவரோட பொண்ணை எனக்கு மேரி பண்ணி வச்சாரு. ஆனா உண்மையை சொன்னா எனக்கு அவங்களோட பொண்ணை சுத்தமா பிடிக்காது.
பிடிக்காது. நான் ஒரு அம்மா மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவ சொல்லுவா. சாப்பிடும் போது ப்ரே பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இப்படி அவ சொல்லும் போது நான் அந்த இடத்துல ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஸோ அந்த இடத்துல நான் டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி நான் அந்த வில்லேஜே விட்டுலான்னு. ஆனா நான் அந்த வில்லேஜை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் அவர் வந்து கடைசியா ஒரு வேலையை எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த டைம்ல தெரியல, ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே அவரோட பிளான்னு. அதுவும் எதுக்கு, நான் வசமா மாட்டிக்கணும்னு. நான் எனக்கு எப்பயோ தெரியும், நான் இந்த வில்லேஜை விட்டு போனாலும் இந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் என்ன சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி நான் வில்லேஜ் சீஃப் கிட்ட தேவையில்லாம ஒரு பகையை உருவாக்கிட்டேன். இதுக்கப்புறம் சாகேரி அங்க போகும்போது ஒரு பர்சனும் அங்க சொல்றான், நீங்க அவரு கிட்டலேருந்து தள்ளி இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ஆள் இருக்கால, அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, காபி மாரு த ஹாலோ. நான் அவனுக்கு எமோஷன் ஒன்று இல்லவே இல்லை, அது போக கருணையும் அவன் காட்ட மாட்டான். அந்த காபி மாரு அந்த பர்சனை நாங்க பிடிக்கும் போது அந்த இடத்துல 30க்கும் மேல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சில பல ரூமர்ஸும் அவனை பத்தி இருக்கு. என்னன்னா அவன் இம்மாட்டெல்லாம் மாறுறதுக்கு ஏதோ ஒரு எலிக்சரா ஆளு குடிச்சிருக்கானா. இதுக்கப்புறம் நம்ம காபீருவை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஆளும் யோசிக்கிறான், நான் எதுக்காக இந்த மாதிரி உயிரோட இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா நான் சாகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணணும். அதனால நாளைக்கு நான் இறந்து போக வேண்டியதான் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா நெக்ஸ்ட் சீன்ல அங்க நடக்கிற விஷயமே வேற. என்னதான் அவனோட உடம்ப எரிய வச்சாலும் அந்த இடத்துல ஆளுக்கு எதுவுமே ஆகல. பார்க்கும்போது சாகேரி அவங்க யோசிக்கிறான், இதே மாதிரி விஷயம் போச்சுன்னா எதுவுமே வேலைக்காவது, அவனோட கதையை நானே முடிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த சாகேரி இருக்கால, இவன் யமடா கிளானோட ஒரு எக்ஸிக்யூஷனரு. அதாவது இந்த கிளான்ல இருக்க ஒருத்தங்களும் இப்படிதான் ஏதாச்சும் வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டா பக்காவா வெட்டிடுவாங்க. இந்த இடத்துல எக்ஸிக்யூஷனும் ஆரம்பிக்க நம்ம ஹீரோ சாகேரியோட கையில கத்தி இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போறான். ஏன்னா ஏன் தெரியல, அந்த கத்தியை பார்க்கும் போது அவனோட தலை துண்டாயிடும் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். அங்க பயம் ரொம்ப அதிகமாகும் போது அவன் கையில இருக்க அந்த கட்டியை அப்படியே ஆளு உடைச்சிடறான். சாகேரி தாக்குறான், ஆனா ஜஸ்ட் மிஸ், எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். ஆனா லைட்டா ஒரு சின்ன கட்டுப்பட்டிருக்குமா, அதனால அப்படியே ரத்தமா ஊத்துது. நம்ம சாகேரி எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருப்பானா அவளுக்கு நல்லாவே தெரியும், யாரு உயிரோட இருக்க ஆசைப்படுறாங்க, யாரு உயிரோட இருக்க வேணாம் ஆசைப்படுறாங்கன்னு. அங்க தாக்க வரும்போதும் ஆளு தப்பிச்சுக்கினே இருக்கான். அங்க இப்பதான் சாகேரி சொல்றான், நீ இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு பொய் தானே, உன்னோட ஒய்ஃபை உனக்கு பிடிக்காது அப்படின்னு நீ சொன்ன. ஆனா உண்மை ஒன்றும் அது இல்லை, உன்னோட ஒய்ஃபை நீ ரொம்ப விரும்புற. அதனால தான் இப்போ வரைக்கும் சாகக்கூடாதுன்னு சொல்லி இன்னமும் நீ உயிரோட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்க. அங்க இப்படி இவ சொல்லும் போது நம்ம காபிமாருக்கு சில பல விஷயம் வந்து அங்க ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க மூலமா தான் நம்ம காபிமாரு அவன் சாஃப்டாவே மாறினானே. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆளு இப்படி இருந்திருக்க மாட்டான், ரொம்ப ரூடா ஒரு மாதிரி ரக்கடா ஆளு இருந்திருப்பான். ஆளு யோசிக்கும் போது சைட்ல இருக்க சோடை வச்சு அவன் தாக்குறான். ஆமா, எதுக்காக நீ பொய்ய சொன்ன, இந்த மாதிரி நீ வாழக்கூடாது அப்படின்னு சொன்ன, உன்னோட ஒய்ஃப் வந்து உனக்கு பிடிக்காதுன்னு. இல்லவே இல்லை, என்னோட வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இன்னமும் ஒரு ஹேலோவா தான் இருக்கேன். இப்படி இவன் சொல்லும் போது சீன் அப்படியே பாசிட்டிவ் போகுது. அந்த இடத்துல காபிமாரோட ஒய்ஃப் அவங்க சொல்றாங்க, காபிமாரு நீ ஹேலோன்னு சொல்லாத, நீ ஒன்றும் ஹேலோ இல்லை. ஏன்னா நீ ரொம்ப கைண்டானவன். என்னதான் யாருமே என்னை ஏத்துக்கலனாலும் நீ என்னை ஏத்துக்கின. என்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் நீ அதை பத்தி கண்டுக்கல, நீ என்னை ஏத்துக்கின. ரொம்ப கைண்டானவன், அது போக ரொம்ப நல்லவன், நீ ஒன்றும் ஹேலோ இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ட்ரீமே என்னன்னு தெரியுமா, ஒரு ஆர்டினரியான ஒரு அமைதியான லைஃபை வாழணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட லைஃபை வாழ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல மென்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸா தான் செய்யப்படுறாங்க. அதே மாதிரி உமன் அவங்க குழந்தைய பெற்றுக்கிற ஒரு மிஷின் மாதிரி தான் எல்லாருமே பாக்குறாங்களே. அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி என்னோட அப்பா என்னோட கண்ணிலேயே சூடு வச்சாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம காபிமாரு கிட்ட சொல்லும் போது காபிமாரும் அதே தான் டிசைட் பண்ணுவான், இந்த மாதிரி ரெண்டு பேருமே அமைதியா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலான்னு. அதனாலேயே எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி அந்த வில்லேஜோட சீஃப் அவரு கிட்ட போய் கேட்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஏமாந்து போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கினானே. இதெல்லாம் யோசிச்சுக்கினே அவன் சண்டை போடும் போதே சொல்றான், என்னதான் நான் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழலான்னு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா என்னால வாழ முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா சகேரி அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை அங்க காட்டுறா. அபிஷியலா ஒரு லெட்டர் இருக்கு, ஷோகனோட ப்ரொடெக்ஷனோட இவனால ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரே ஒரு வேலை, அதை ஒண்டி ஆளு முடிச்சிட்டானா இந்த மாதிரி அவன் மேல இருக்கிற கிரைம் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அது எதையுமே இல்லாம அது பண்ணிடும். கண்டிஷன் என்னன்னா ஷோகனோட ப்ரொடெக்ஷனோட அண்டர் வேர்ல்டுக்கு ஆளு போகணும். ஏன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட பேரு சென்செங்கியோ. அந்த லேண்ட் இப்பதான் ரீசெண்டா டிஸ்கவர் ஆச்சு. ஒரு ஏன்ஷியன் காலத்துல இருந்தே அந்த இடத்துல ஒரு ரூமர் இருக்கு, என்னன்னா அந்த இடத்துல லைஃபையே இம்மார்டல் ஆக்குற ஒரு எலிக்சர் அது வந்து இருக்கு. அதை அடையணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்களை அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணாங்க. அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு, சவுண்டால நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த இடம் எந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கோ அதுக்கேத்த மாதிரியே அது ரொம்ப ஆபத்தான இடமா தான்
தான் அது அமைஞ்சது. ஒரு நாள் நைட் அப்போ ஒரு போட் வந்துச்சு. அந்த போட்டை முழுக்க ஒரே பூவா இருந்துச்சு. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க எத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்கு. அந்த போட்டுக்குள்ள ஒரு மனுஷன் தான் அவனோட உடம்பு முழுக்க ஒரே பூவா இருந்துச்சு. இதனாலேயே ஷோகன் வந்து அங்க ஆர்டர் கொடுத்தாரு, கண்டிப்பா எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல லைஃப் ஆஃப் எலிக்சர் அது இருக்கும், அது மூலமா இம்மார்டிலிட்டியை அடைய முடியும் அப்படின்னு அவர் நம்பினாரு. ஸோ இதுக்காகவே பர்ஃபெக்டான கேண்டிடேட்டை தேடி அனுப்புங்க. அதுக்காக தான் நம்ம சாகேரியும் வந்திருக்கான். நம்ம சாகேரிக்கு காபேமரோட ஒய்ஃபை பத்தி நல்லாவே தெரியும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்களை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்களாம். இது வரைக்கும் அவங்க யாருக்கிட்டயுமே பேசலையா. ஆனா அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, காபேமரு நீ கண்டிப்பா திரும்ப வருவேன்னு. அதனால என்ன யோசிக்கிற காபிமாரு, நீ வரப்போறியா? இதை கேட்கிற அந்த லார்டு ரொம்ப கடுப்பா வரான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம காபிமாரு எந்து போகணும், அதனாலேயே ஆளு கத்துறான். ஆனா காபிமாரு அவங்க சொல்றான், சாகிரி நீ வந்து கேட்டல நிஞ்சட்சுவை நீ பார்க்கணும்னு, இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு ஆளு அவனோட நிஞ்சட்சுவை பயன்படுத்த அங்க இருக்கிற எல்லாரோட கதையும் ஆளு முடிக்கிறான். கடைசியில அந்த லார்டாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. இப்ப நம்ம காபிமாருக்கு வேற வழி இல்ல, ஒய்ஃபை திரும்ப பார்க்கணும்னா இந்த விஷயத்த நான் பண்ணிதாகணும். அதனால நம்ம போறோம், எலிக்சரோட உயிரோட வரோம். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம சஹீரியோட அப்பா அவரு வந்து ஆளுங்களை கொல்றதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு கொல்ற ஸ்டைலே சும்மா அற்புதமா இருக்கும். அந்த இடத்துல கொல்லப்பட்ட பர்சனோட தலை அது எப்போ துண்டாச்சு அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயத்த பார்த்து நம்ம சஹீரியும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. ஆனா இந்த விஷயத்த அவர் ட்ரை பண்ணும் போது ஏன் தெரியல அந்த இடத்துல கொன்ன பர்சனும் இது பிடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு போகுது. அடுத்தது பக்கத்திலேயே ஒரு பர்சன் இருக்கான், அவங்க நோட் பண்றான் என்னன்னா சஹீரி வெட்டும் போது அங்க பயமும் பெயினும் நிறைஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி ஆகுது, அதனால தான் சாகிற ஒருத்தங்களும் வலியோட சாகுறாங்க இப்படி அவளுக்கு தோந்து. அந்த இடத்துல ஒரு ஸ்வாடையும் பார்க்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஸ்டேட்ல விட்டுறமோ அந்த உண்மை அது வந்து ஸ்வாட்ல வெளிப்படமா. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு துணி அவ கொடுக்கறா, இதை நம்ம ஹீரோ வந்து போடணுமா. போட்ட உடனே வேற ஒரு எத்துக்கும் நம்ம சஹீரி கொண்டு வரா. அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரிமினல்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த சின்செங்க்யூ அந்த ஐலாண்டுக்கு போக போறாங்களாம். முன்னாடி தான் அந்த ஷோகனும் உட்காந்து இருக்கான். ஆளு இப்பதான் விஷயத்தையே சொல்றான். ஏன்னா அவனுக்கு தேவை அந்த எலிக்சரா. யாரு வெற்றிகரமா அந்த எலிக்சரை கொண்டு வராங்களோ அவங்களால நிம்மதியா இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்க முடியுமா, அவங்க மேல எந்த விதமான சார்ஜஸும் இருக்காதான். கேட்கும் போது எல்லாருக்குமே அங்க அவ்வளோ சந்தோஷம், எப்படியாச்சும் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்களே. அதுக்கப்புறம் அந்த ஷோகனோட ஆளுங்களும் அந்த பிளைன் ஃபோல்டை எடுக்க சொல்றாங்க. அந்த பர்சனோட உடம்புல இருந்து எல்லா பகுதியிலையும் ஒரே பூவா இருக்கு. அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஆளு போயிட்டு வந்திருக்கான். ஆனா வந்த சில பல நாள்ல இப்படி ஆயிடுச்சு, இவன் உயிரோட இருக்கும் போது எல்லாத்துலயும் பூவா வந்து ஆளு இறந்தே போயிட்டான். இந்த விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, எப்படி உயிரை கொடுக்க முடியும், இதெல்லாம் என்ன கதையா இருக்கு. ஆனா இவங்க போகாமலேயே இவங்களோட உயிர் வந்து எப்படியோ போகதா போகுது. அதனால இவங்களுக்கு போறதை தாண்டி வேற வழியும் இல்ல. அங்க ஒரு கிரிமினலும் இருக்கான். ஆளு அந்த ஷோகனோட ஆளுங்க கிட்ட கேக்குறான், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா அந்த ஐலாண்டை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதே, அந்த ஐலாண்டு இந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கு, அதுக்கும் மேல உள்ளுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி எலிக்சர்னு ஒரு விஷயம் இருக்கா, யாராச்சும் அந்த விஷயத்த பார்த்திருக்காங்களா, எப்படி நீங்க இதெல்லாம் சொல்லலாம். இதை கேட்கிற ஷோகனோட ஆளுங்களும் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா, நீங்க தாராளமா இந்த இடத்தை விட்டு போகலாம். கேட்கும் போது ஒரு பர்சன் அங்கிருந்து போலான்னு பாப்பானா, ஆனா ஆளோட கதை அங்கேயே முடியுது. இடத்துல நிறையவே யமடா கிளான்ல இருந்து வந்த ஆளுங்க இருக்காங்க. அதனால அந்த ஐலாண்டுக்கு போறீங்கன்னா ஏதாச்சும் ஃபன்னியா பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க, தப்பிக்கவோ இல்ல ஓடவோ ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ இந்த ஆளுக்கு என்னாச்சோ அந்த நிலைமை அது உங்களுக்கும் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி உங்களை மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு பர்சனும் வருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு எல்லாம் உங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட வந்த கிரிமினலை கருணையே இல்லாம கொன்றுவோம். ஆனா இதுக்கப்புறம் தான் மெயினான பாயிண்டே வருது. ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஷோகனும் அங்க இருக்கிற அபிஷியல் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அங்க காதுல சொல்றான். அந்த அபிஷியலும் அந்த விஷயத்த கேட்டுட்டு மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால உங்கள குறிப்பிட்ட ஆளுங்க தான் அங்க போகவே போறீங்க. ஆனா இதை கேட்கிற அங்க இருக்கிற கிரிமினலுக்கு அவளுக்கு புரியாதா. ஆனா அங்க இருக்கிற ஒரு பர்சன் அப்படியே அங்க இருக்கிற ஆளை ஒட்டு மொத்தமா முடிக்கிறான். ஆனா அப்பயும் அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருப்பாங்களா. இதுலயே அங்க வந்த ஒரு கிரிமினல்ஸுக்கும் தெரியுது, நம்ம என்னதான் மத்தவங்களை கொன்னாலும் இவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, அதனால என்ன பண்ணு இருக்கீங்க, சீக்கிரமா மத்தவங்களை கொல்லுங்க. இதே மாதிரி எல்லாருமே சண்டை போட்டு இறக்கும் போது அங்க ஷோகனும் கேக்குறான், ஆமா இந்த இடத்துல யாருக்கிட்ட அதிகமான ஸ்கில் டேலண்ட் எல்லாம் இருக்கு, இடத்துல அதிகமான ஸ்கில்லோட இருக்கிற ஒரு பர்சன்னா அது வேற யாரும் இல்ல நம்ம காபிமாரு தான்.
ஆனா காபி மாருவா அவங்க பாக்குறாங்க, அந்த இடத்துல ஆளு அப்படியே தான் நிக்கிறான். இத்தனைக்கும் ஆளை யாருமே அட்டாக் கூட பண்ணல. கையிலேயே நம்ம சகிரிக்கு பக்கத்துல ஐசன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். ஆளும் நம்ம சகிரி கிட்ட சொல்றான், சகிரி இந்த விஷயத்துக்கு நீ சூட் ஆவியா எனக்கு தெரியல, அதனால நீ வந்து இந்த விஷயத்துக்கு வராம இருக்கிறதே நல்ல விஷயம் அப்படின்னு தான் அவன் சொல்றான். ஆனா நம்ம சகிரி அங்க கேக்குற மாதிரியே இல்ல. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல சஹீர் மேல கல் எடுத்து நிறைய பசங்க எறிறாங்க. நிறைய பேர் எதுக்காக தொல்லை பண்றாங்கன்னா, ஏன்னா நம்ம சஹீரியோட அப்பா அவரு வந்து நிறைய பேரை கொல்லுவாரு, அதாவது எக்ஸிகியூஷன் அதை பண்றது தான் அவரோட தொழிலே. இதனாலேயே நம்ம சஹீரிக்கு சின்ன வயசுல அங்க புரிஞ்சிருக்கோம் அவளால கண்டிப்பா நார்மலான வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு. இதனாலேயே நம்ம சஹீரியோட அப்பா எப்படி ஒரு எக்ஸிகியூஷனரா இருக்காரு, அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி அந்த பாதிய அவளும் தேர்ந்தெடுத்தா. சீன் அப்படியே பிரசன்ட் கொடுத்து அந்த இடத்துல நம்ம சஹீரி தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. அந்த கிரிமினல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சஹீரி அவ வந்து ஒரு பொண்ணு, அவ கண்டிப்பா வீக்கரப்பா அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிக்கிறாங்க. மஹைசன் அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி வரான். ஆனா சஹீரி வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி போய் தலைகளை அப்படியே வெட்டி போடுறா. சின்ன வயசுலயே இவளை பயங்கரமா தொல்லை பண்ணாங்க. அந்த இடத்துல பயந்து ஓடாம அங்க இருக்கிற கல்ல அவங்க மேலேயே எரிஞ்சா இவ. ஆனா வெட்டும் போது இதுக்கு முன்னாடி அவளோட கண்ணுக்கு சில பல இல்யூஷன் மாதிரி ஒரு விஷயம் தெரியும்ல, அந்த ஃபியர் அது வந்து இவளை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டி படைக்க ஆரம்பிக்கும். அந்த நல்ல வேலை நம்ம ஹீரோட குரல் கேட்கும் போது எப்படியோ அதுல இருந்து வெளியில வரா. இதுக்கப்புறம் நம்ம காபே மாரு முன்னாடி போய் சொல்றான், நீங்க பண்றது எதுவும் சரியில்லை ஷோகன், ஏன்னா நாங்க என்னதான் ஒரு கிரிமினலா இருந்தாலும் நாங்க எங்க இஷ்டத்துக்கு எல்லாருமே நாங்க ஒன்னும் கொல்ல மாட்டோம், அதனால இங்கேயும் அந்த விஷயம் நடக்காது, அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். இது கேட்கற எல்லாருமே அங்க ரொம்ப கடுப்பாவுறாங்க. அங்க இருக்கிற அபிஷியலும் ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க. என்னன்னா, யாரு இந்த காபி மாருவை கொல்றீங்களோ அவங்க அபிஷியலா அந்த பாரடைஸ் ஐலாண்ட் டைரக்டா அங்க போகலாம், அவங்களுக்கு எந்த விதமான தடியும் இல்ல. இதை கேட்டோடனே எல்லாருக்குமே அங்க ஆர்வம் ஆகுது. அங்க ஒரு பர்சனும் கல்லேத்தன வருவானா, ஹீரோவும் அங்க சொல்றான், நான் பேசுனதே உங்களுக்காக தான், நான் உங்களுக்காக சொல்லும் போது என்னோட கதையை நீங்க முடிக்கலான்னு பாக்குறீங்களா, சரி இந்த மாதிரி எனக்கும் வேற வழியில உங்களோட கதையை நான் முச்சிடுறேன். அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா என்னதான் அவனோட கையே கட்டி போட்டு இருந்தாலும் போட்ட கையை வச்சு ஆளு படுவேகமா எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான். தப்பிக்கவும் முடியல, ஓடவும் முடியல, அந்த அளவுக்கு வேகமா பல்ல வச்சோ கையை வச்சோ ஆளு கிழிக்கிறான். அதே மாதிரி ரொம்ப கொடூரமா ஒருத்தங்களையும் ஆளு முடிச்சிடறான். அங்க சஹீரி இதை பார்க்கும் போது ஒரு விஷயம் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம ஹீரோக்கும் மற்றவங்களை கொல்லும் போது அவன் மேலேயும் அந்த கில்ட் வந்து இருக்குது, ஆனா அது எல்லாத்தையும் அவன் ஏத்துக்கிறான். அதை ஏத்துக்காம இருக்கும் போது தான் அது ஒரு பாரமா அப்படியே பூச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏத்துக்கிறனால அப்படி ஃபீல் ஆகல, அதனால நம்ம ஹீரோ மாதிரியே அவளும் ஏத்துக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க ஒரு ரத்தமா இருக்குமா, அதனால ஆளு அங்க இருக்கிற தண்ணியில அவனோட உடம்ப கிளீன் பண்றான். கடைசியில ஒரு 10 பேரோ ஏதோ மிஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே தான் அந்த ஐலாண்டுக்கு போக போறாங்களாம். இதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஐலாண்டுக்கும் அவங்க வராங்க. அது பார்க்குற நம்ம காபி மாரு ரொம்ப ஆச்சரியமாகறான். நெக்ஸ்ட் சீன்ல திடீர்னு அந்த இடத்துல ஏகப்பட்ட வெப்பன்ஸை வச்சு ஒரு பர்சனை பயங்கரமா தாக்குறாங்க. என்னதான் அங்க அவ்வளோ வெப்பனை வச்சு தாக்கியும் அந்த பர்சனுக்கு அங்க எதுவுமே ஆகல. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, அவன் ஏதோ ஒரு ஐலாண்ட்ல இருக்க மெடிசனை சாப்பிட்டுருக்கான், அதனால தான் ஆளு இந்த அளவுக்கு இம்மார்டலா இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகல. இது எல்லாத்தையுமே நம்ம காபே மாருவும் அவனோட சின்ன வயசுல பார்த்திருப்பான். இந்த விஷயத்த பத்தி தான் ஆளும் அவங்க சொல்றான், இம்மார்டலிட்டியை கொடுக்குற மெடிசன் அது ரியாலிட்டியில இருக்குது, ஆனா இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் கேள்விக்குரிய. அங்க போற வழி முழுக்க ஒரு பூவா இருக்கு, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம சஹீரியும் பாத்துக்கினே வரா. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம சஹீரி யோசிக்கிறா, இம்மார்டலிட்டியை கொடுக்குற அந்த மெடிசன் அது கண்டிப்பா இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்ல இருக்க, இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏன்னா எப்படி இந்த மாதிரி இடத்துல பூவும் ரீசனே இல்லாம ரொம்ப நல்லா பூத்திருக்கு, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படின்னு சொல்லிங்கன்னு அவனோட கை கட்டா ஊக்குறான். அங்க சஹீரி இதை பார்த்து எனக்கு கத்துறா, ஆமா நீ என்ன பண்ணிருக்க, மரியாதையா அந்த கயிறை கட்ட. ஆனா நம்ம காபே மாரு அங்க சொல்றான், நீயே சொல்லு, வெறும் 3 நாளைக்கான ஃபுட்டு, அந்த ஃப்ரூட்டோட போட்டோ அதை அவங்க குத்துருக்காங்க, மத்தபடி எதுவுமே கொடுக்கல. இப்படி இருக்கும் போது எப்படி நம்மளால அந்த மெடிசனை தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஆனா அவ கழுத்திலேயே கத்திய வச்சுன்னு சொல்றான், மரியாதையா இந்த கயிறை திரும்பவும் கட்டிக்கோ. அந்த இடத்துல நம்ம சஹீரி கட்டும் போது அங்க ஏதோ ஒரு பெரிய அயன் பாலும் நம்ம ஹீரோ மேல பத்து. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப தூரமா போய் விழுறான். அங்க ரெட் கலர் மாஸ்கோட ஒரு பர்சனும் வரான். இவனோட பேரு ட்விஸ்டட் குயின். ஆளு ஒரு விதமா தான் இருக்கான். அந்த இடத்துல கேட்டா அவன் கிட்ட இருக்கிற எல்லா வெப்பனையும் நம்ம ஹீரோ மேல டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்றான். அகிரி நீ அங்க பாத்தியா, அவன் ஒண்டி கையே கட்டல. இத பத்தி அவங்க கிட்ட கேட்கும் போது, ஹேய்
சகிரி, நீ எதனால எப்பயுமே பின்தங்கி இருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஏன்னா நீ எப்பயுமே ரூல்ஸ்னு ஃபாலோ பண்ற. இதனால தான் நீ பின்தங்கி இருக்க. நான் போகும்போது அவனோட கையை கட்டிடுவேன். அதனால எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. இந்த இடத்துல காபே மாறுவும் கையை கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றான். சகிரி அதை கேட்குற மாதிரி இல்ல. இப்படி இவங்க பேசும்போது அந்த மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சனும் ஒரு வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ மேல டெஸ்ட் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கடுப்பாயிடுவானா, அங்க ஒரு வெப்பனை அப்படியே காலால் அவன் தட்டி விட அது ஆளோட வயிற்றுலயே அங்க பத்து. நான் அப்பயும் ஆளு சும்மா இல்ல, இது வரைக்கும் பண்ணது வெறும் ட்ரெயிலர் தான், இப்பதான் மெயினான மூவியா ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நிறைய வெப்பனை வச்சு அவன் தாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ கடைசியில என்னதான் அவன் கை கட்டி போட்டிருந்தாலும் அந்த இடத்துல ஆளு மொத்தமா அவனோட கதையை அங்க முச்சிடறான். அவனோட உடம்பு முழுக்க அவன் கொண்டு வந்த ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அப்படியே குத்தி கிடக்குது. அங்க கடைசியா அந்த பர்சனும் தலைய வெட்டேறான். எனக்கு வேலை மிச்சப்பா, இதை கொண்டு போய் கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல சஹிரி போகும்போது ஜாக்கிரதையா இருக்க சொல்றான். ஆமா, யாரை பார்த்து நீ அதை சொல்ற? முக்கியமா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்தவனே ஏகப்பட்ட ஆளுங்க சண்டை போட்டு இறந்து போயிட்டாங்க. சில பேர் ஒன்னு சேர்ந்து எக்ஸிக்யூஷனர் அவங்கள கொல்றதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம வேணா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம், ஆனா இந்த கிரிமினல்ஸ் அவங்க அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ரூல்ஸ்னு அது பின்னாடி போகாம இரு. உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா அந்த எலிக்சர் அதை அடையறதா தான் இருக்கணும். உனக்கு வேணும்னா சொல்லு, இந்த கிரிமினலை நான் வேணா மொத்தமா முச்சு வர்றேன். இப்படி ஆளு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே சுவாட தாத்துக்குன்னே சொல்றான். எனக்கு எதை பத்தியோ கவலை இல்ல, வெறுமா அந்த எலிக்சரை அடையணும், என்னோட ஒய்ஃபை நான் திரும்பவும் சந்திக்கணும். மற்றபடி எனக்கு எந்த விஷயத்தை பத்தி கவலையே இல்லை. டைம் ஆகுது சகிரி, வா நம்ம போகலாம் இப்படின்னு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போதே ஆளு சொல்றான், இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டைம் போக போக எல்லா விஷயமும் அப்படியே தலைகீழ மாறும். இவன் சொல்லும் போது இந்த சைடு வேற ஒரு எக்ஸிக்யூஷனரை அங்க தடியா இருக்கிற அந்த கிரிமினலும் மொத்தமா அழிச்சிடறான். இதே மாதிரி ஒருத்தங்களை அவங்க கொள்றாங்க. சில கிரிமினல்ஸ் இந்த எக்ஸிக்யூஷனர் இவங்களே முச்சறாங்க. இதெல்லாம் நந்தன் இருக்கும் போதே அந்த பர்சனும் அவங்க சொல்றான், இங்க இருக்கிற ஆளுங்க நிறைய பேரை கொன்னக்கப்புறம் அவங்களே இன்னமும் ஆளுங்களை இங்க அனுப்புவாங்க. ஏன்னா அந்த ஷோகன் இருக்கான்ல, அவன் இவாகா குரி அவரு கூட ஒரு டீலை சைன் பண்ணிருக்கான். அதுவும் எதுக்கு, இந்த எலிக்சரை ஃபைன் பண்ணும் சொல்லி நெஞ்சா கூட ஒரு கான்ட்ராக்டியா ஒரு போட்டிருக்காரு. இது கேட்கும் போது நம்ம காபே மாரு ரொம்ப பயந்து போயிடறான். எமடா கிளான்ல இருந்து யார் இந்த இடத்துல எலிக்சரை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் எமடா கிளானோட நெக்ஸ்ட் ஹெட்டா இருக்க போறாங்களாம். இதை கேட்குற நம்ம சஹீரி ரொம்ப ஷாக் ஆகுறா. இப்படி சொல்லிட்டு அங்கே ஆள் போயிட நம்ம சஹீரி நம்ம காபேமாரு பற்றி யோசிக்கிறா. காபேமாரு கூட டிராவல் பண்ணியும் அந்த நாள் ஆகல. ஏன்னா அவனோட ட்ரூவான நேச்சர் அதை பற்றியும் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அதனால எதுக்கும் நான் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்படி ஆள் யோசிக்கும் போது நம்ம சஹீரிக்கே தெரியாம அவளோட சுவாட ஒன்று எத்தறான். அங்கே பயங்கரமா தாக்கும் போது சஹீரி அங்கே இப்படியே தடுக்கிறா. ஆமா காபேமாரு, எதுக்காக நீ இப்படி பண்ணிருக்க? வேற எதுக்கு இந்த மாதிரி உன்னை பெயினே இல்லாம முச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்படி ஆளு சொல்லும் போது சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம காபே மாரு ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பாவையும் அம்மாவையும் இந்த வில்லேஜோட ஹெட் தான் கொண்டு இருப்பான். நம்ம காபே மாருவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப திறமையான ஜூனியர் லெவல்ல இருக்க நிஞ்சா. ஆனா என்ன ஒண்ணு, தன்னுடைய மகனோட இந்த வில்லேஜை விட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த விஷயம் வில்லேஜோட சீஃபுக்கு தெரிஞ்சோடனே அவரு அங்கேயே கொண்டுட்டாரு. எமோஷன், பேரண்ட்ஸோட லவ், இது எல்லாமே ஒரு மனுஷனை ரொம்ப வீக்காக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி நீ ஸ்ட்ராங்கா இல்லையா, இந்த உலகத்துல உனக்குன்னு இருக்கிற ஒரு விஷயத்தையும் உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு என்னன்னா அவனோட ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல சஹீரியும் கேட்கிறா, ஆமா எதுக்காக என்ன கொல்ல பாக்குற? அது ஏன்னா இவா கூடவும் மற்ற ஆளுங்களும் இங்க வராங்க. அவங்களுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அந்த எலிக்சரை நான் தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அதுக்கு என்கிட்ட வேற சாய்ஸும் இல்லை, உன்னை கொல்றதுதான் ஒரே ஒரு வழி. அந்த இடத்துல ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேராலையும் அவங்க கொல்ல முடியல. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம காபிமாரோட ஒய்ஃப் அவங்க சொல்றாங்க, உண்மையை சொன்னா இந்த உலகத்துல யாருமே மத்தவங்களை கொல்லணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்களோட எமோஷனை ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே ரொம்ப தைரியமா இருக்க ஒரு பர்சன் அவனுக்குள்ள இருக்க எமோஷனை அக்செப்ட் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம காபே மாரு வேற ஒருத்தனை கொல்லும் போது அந்த ஆளு கெஞ்சுறான், தயவு செஞ்சு கொல்லாத, எனக்குன்னு புள்ள பொண்டாட்டி எல்லாம் இருக்கு, என்னை விட்டுரு தயவு செஞ்சு. அந்த இடத்துல ஆளு யோசிப்பானா. அந்த டைம்ல திடீர்னு அவன் தாக்குறான். ஆனா காபே மாரு எப்படியும் அவங்க தடுக்கிறான். அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது, இந்த எமோஷன் இது மூலமா நான் இன்னமும் தான் வீக் ஆயின்னு இருக்கேன். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து பிரசன்ட்ல நம்ம காபே மாரு அப்படியே கழுத்தை வெட்டுறதுக்கு போவான். ஆனா ஆளால அங்க வெட்ட முடியல. அப்படியே அவன் நிக்கிறான். இதுதான் என்னோட வீக்னஸே, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னோட ஒய்ஃபை என்னால கண்டிப்பா சந்திக்க முடியாது. இப்படி ஆளு யோசிக்கும் போது கரெக்டா அந்த பாஸ்ட்ல சீஃப் வந்து சொல்லியிருப்பாரு, நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உன்னால எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிச்சுக்கினே அவன் பயங்கரமா தாக்குறான். இதனால சஹீரியோட கத்தி அது அப்படியே அங்க உடைஞ்சு போகுது. அங்க சஹீரி எப்படியா
அவளை காப்பாத்திக்கிறா. மந்தே வந்துட்டேன், உனக்குள்ள எமோஷன் அது இல்ல, இதுதான் உன்னோட ட்ரூவான நேச்சர் அப்படின்னு சொல்லிங்கன்னே அங்க சண்டை ரொம்ப பயங்கரமா போகுது. சண்டையோட கடைசியில நம்ம காபிமாரு அவன் மேல உட்காந்து இருக்கான். காபிமாருவும் சொல்றான், நான் காபிமாரு த ஹேலோ, எனக்கு எமோஷன் எதுவும் வேணாம், அங்க மொத்தமா முடிக்கலான்னு வரும்போது ஆனா நம்ம ஹீரோவால அங்க முடிக்க முடியல. ஏன் தெரியல, பின்னாடியில இருந்து ஒய்ஃபே அங்க தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ஹீரோ முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எமோஷன் அது காட்டவே கூடாது. ஆனா அந்த இடத்துல அதை பத்தி யோசிப்பானா, இப்பதான் நம்ம சஹீரிக்கோ புரியுது, நம்ம காபிமாரு இருக்கால அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா அந்த இடத்துல மத்தவங்கள எப்படி கொல்லணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே சொல்லி தருவாங்க. நான் என்னதான் இருந்தாலும் நம்ம காபிமாருக்கும் அங்க ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதனால அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுங்கன்னே சொல்றான். நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன், இதுக்கு மேலேயும் என்னோட ஒய்ஃபை என்னால சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஆளு சொல்லும் போது ஸ்வாடா உள்ள வச்சுக்கினே சொல்றான், இல்ல நீ ஒன்னும் வீக் இல்ல, யார் யாரு அவங்களோட எமோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இன்னமும் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் ஆச்சு. அதனால்தான் இந்த மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ திரும்பவும் உன்னோட ஒய்ஃபை சந்திக்கணும், அதுக்கு லைஃப்ல நீ ஜெயிக்கணும். அப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு எக்ஸிகியூஷனர் அவரை நோக்கி போகுது. அங்க ஒரு பட்டாம்பூச்சை பறக்குது, அது திடீர்னு அவரோட கையிலேயே கிடைக்குமா. ஆனா இப்போ அந்த பட்டாம்பூச்சோட முகத்தை அவர் பாக்குறாரோ அடுத்த செகண்டே அங்க கடிச்ச கைய மொத்தமா வெட்டிடுறாரு. அங்க வெட்டின அந்த கையும் ஒரு சில செகண்ட்ல ஒரு மாதிரி மரமா அப்படியே மாறுது. அங்க இதோண்டியில முன்னாடியே வித்தியாசமா ஏதோ ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதோட கண்ணுல இருந்து அப்படியே 2 கையெல்லாம் முளைச்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம காபே மரம் முன்னாடியும் ஏதோ ஒரு மாஸ்டர் நிக்குது. அதோட தலை அது மீன் மாதிரி இருக்கு, அதுக்கு 6 கை இருக்கு. அதை பாக்குற நம்ம காபே மரம் பின்னாடி பாத்துக்குன்னு சொல்றான், சஹிரி ஜாக்கிரதையாரு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் தாமியாவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு லார்டை சந்திக்கணும்னு சொல்லி ஒரு மேன்ஷனுக்கு ஆளு போறான். இந்த லார்டோட சர்நேம்ல டிராகன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதனால தான் கேசலுக்கு வெளியிலையும் நம்ம டிராகனை பார்த்திருப்போம். இத்தனைக்கும் ஒரு பின்னாடி கூட ஒரு டிராகன் இருக்கும். அங்க பேசின்னு இருக்கும் போதே அவன் சிச்சிக்கினே அங்க சொல்றான், தாமியா உன்னை பிளேட் ஆஃப் டிராகன் சொல்லலாம், ஆனா அதுக்குன்னு என்னால ஒரு ரியலான டிராகன் எல்லாம் கொல்ல முடியாது. இதனால நம்ம தாமியா அங்க ரொம்ப கோவமாயிரான். ஆளு வர வழியில பார்த்த அந்த டிராகனையும் அதையும் 2 துண்டாக்கிறான். இதை பத்தி தான் நான் ஸ்டார்டிங்ல வரும்போதோ சொன்னேன். இதனாலேயே லார்டோட ஒரு எனிமையாயும் மாறிடுறான். அப்படி அவன் பண்ணியிருக்கான். அதுக்காக லார்ட் என்ன விடுவாரா? அதனாலேயே போலீஸ் கிட்ட அவங்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆளு ஜெயிலுக்கு போயிருப்பான். ஜெயில இருந்து இங்க ஒரு கைதியா இந்த ஐலாண்டுக்கு இப்போ வந்திருக்கான். இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா நான் வெளியில வருவேன். அப்போ இருக்க அந்த லார்டுக்கு, ஏன்னா அவனோட மேன்ஷனையே 2 துண்டாக்கலான்னு இருக்கேன். இது கேட்குற பூஜியும், ஹேய் உன்னை புரிஞ்சிக்க முடியாதுப்பா, ஏன்னா புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும். என்ன இந்த மாதிரி கிரிமினல்ஸை வெட்டினா உண்டி உன்னோட வயிறு அது என்ன நிறையமா என்ன? உண்மையை சொன்னா எங்களோட வேலை அவங்கள கொல்றது ஒண்டி இல்ல, வெப்பன்ஸை டெஸ்ட் பண்றதுக்கான வேலையும் எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எந்த பொண்ணுங்களோட உடலை ஸ்டடி பண்ணி அதை வச்சு நாங்க மெடிசனையும் கிரியேட் பண்ணுவோம். ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், திரும்பவும் என்னோட கிளானை பத்தியும் என்ன பத்தியோ தப்பா பேசுனேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ, உரிச்சிருவேன். அங்க போகும்போது ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. ஹேய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்னன்னா மற்ற கிரிமினல்ஸ் எல்லாரையுமே கொண்டுட்டா ஈஸியா அந்த எலிக்ஸரை நம்மளால அடைய முடியும், வேலையும் ஈஸி ஆயிடும் இல்லையா? ஆனா இவங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி கிரிமினல்ஸை விடவும் இந்த ஐலாண்ட்ல ரொம்ப பயங்கரமான பூச்சி, ரொம்ப பயங்கரமான மிருகம் அதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் மீன் மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோவை தாக்க ஆரம்பிக்குமா. ஆனா நம்மாலு அப்படியே மூஞ்சியை உடைச்சு விட்டுறான். ஆனா தாக்கும் போது ஷினோபியோட ரூல் நம்பர் 5 பத்தி அவன் யோசிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கோன்னா, எப்பயுமே ஒரு அன்னோனான எனிமி கிட்ட அவ்வளோ சீக்கிரத்துல சண்டையிடக்கூடாது, ஏன்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஆளு ஓடுறது தான் கரெக்டான வழி அப்படின்னு யோசிக்கிறான். அங்க யோசிக்கும் போது திடீர்னு அந்த மாஸ்டரும் நம்ம காபிமாருவை பிடிச்சு அங்கேயும் இங்கேயும் சின்ன அப்படின்னு தூக்கி அடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஆளு கரெக்டா தான் இருக்கான். ஆனா சில பல நொடியிலேயே அங்க காபிமாருவோட கை முழுக்க அப்படியே ரத்தமா இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாப்படாது. நல்லா சைல பார்க்கும் போது அந்த இடத்துல இன்னமும் பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எவ்வளவு மாஸ்டர்ஸ் இருக்கும் போது அங்க காபிமாரு கிட்ட இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒண்ணு எல்லாத்தையுமே கொல்லணும், இல்ல இங்கே செத்து போகணும். அதனால எல்லாத்தையுமே கொல்றதுக்கான பாதையை நம்ம காபிமாரு எடுக்கிறான். அங்க எடுத்தோனே அவனோட நிஞ்சா டெக்னிக்கை அவன் பயன்படுத்துறான். நல்லா கொடூரமா ஒரு மாஸ்டரையும் அவன் கொல்ல ஆரம்பிக்க நம்ம சஹீரி அங்க சைட்ல யோசிக்கிறான். எல்லா விஷயமும் ஒரு சில நொடியில அப்படியே மாறி போகுது. இப்படி அவளோட தாட்ஸ் எல்லாம் அவன் முழுங்கி இருக்கும் போது அந்த இடத்துல ஏகப்பட்ட சென்டிபீட்ஸ் அவளை சுத்தி வளைக்குது. அங்க முன்னாடியே ஒரு மாஸ்டரும் அப்படியே கொல்லலான்னு வருமா, அவ்வளவுதான் கதையை முடிய போகுது அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ எப்படி அவங்க காப்பாத்துறான். ஆனா அதுக்குள்ள யுசிரிஹா அங்க மத்த எக்ஸிகியூஷனரும் வர, அதனால அங்க இருக்கிற மாஸ்டரும் இவங்க கையால இறந்து போகுது. அங்க காபிமாருவும் சொல்றான், எதுக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அதுக்கு அவசியமே இல்லையே, ஏன்னா உங்களுக்கு நாங்க எனிமி, எங்களுக்கு நீங்க எனிமி.
ஹோய் ஹேண்ட்ஸம், என்ன ஹேண்ட்ஸம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ வந்து ரொம்ப கைண்டானவன், அதனால அப்படி சொல்லாத. நம்ம ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா வேலையை செய்யக்கூடாது? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸம்னு சொன்னா ஏதோ ஒரு ட்ராப் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆளுக்கு அந்த விஷயம் வந்து நல்லாவே தெரியும். அங்க ஆள் என்ன மாட்டுவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முறுக்கி அப்படியே அந்த பொண்ணை படுக்க போட்டுறான். அங்க இப்படி இந்த விஷயம் நடக்க இப்போதான் நம்ம சஹீரி அந்த ரெண்டு எக்ஸிகியூஷனர் கிட்ட கேக்குறா, ஆமா இப்போ எதுக்காக இந்த பொண்ணை ஒரு எக்ஸிகியூஷனர் பாத்துக்காம ரெண்டு பேரும் இந்த ஒரு கிரிமினலை பாத்துக்கிறீங்க? அப்புறம் தான் அந்த கண்ணாடி போட்ட பையனும் அவங்க சொல்றான், என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸிகியூஷனர் இருந்தாங்க, ஆனா இந்த பொண்ணு அந்த எக்ஸிகியூஷனரை போட்டு தள்ளிட்டா. அதனாலேயே எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பொண்ணை அப்படியே விட்டா வேலைக்காவது கண்டிப்பா ரெண்டு எக்ஸிகியூஷனர் வச்சு இருக்கணும். அதனால தான் நாங்க இப்படி ரெண்டு பேரா இருக்கோம். ஆனா காய்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இந்த இடம் இருக்குல்ல போக போக இன்னமும் கொடூரமா மாறிக்கினே போகுது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும். இதை கேட்கிற யுசிரியாவும், என்ன காபி மறு சொல்ற? ஆனா நம்மாலு திரும்பவும் அங்க கையை முறுக்கி வர்றான். நான் ஒன்றும் இந்த விஷயத்துக்கெல்லாம் மயங்க மாட்டேன். காபி மறு, நான் சொல்ற விஷயத்த கேளு, ஏன்னா இப்பயே நல்லா யோசிப்பாரு. இந்த எலிக்சரை கண்டுபிடிச்சாலும் நம்மள யாராச்சும் ஒருத்தங்க தான் ரிலீஸே ஆவாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ஒன்னா வேலை செய்யணும். நம்ம ஒன்றும் சின்ன பசங்க இல்ல காபி மறு. என்ன நம்ப மாட்டியா காபி மறு? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா காபி மருத? ஹலோ, ஆமா, உன் கூட நான் இணைஞ்சு வேலை செஞ்சா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எனக்கு நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை கூட நான் இங்க இருக்க இன்ஃபர்மேஷனை பத்தி உனக்கு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோசிப்பேன், இந்த ஐலாண்ட்ல மாஸ்டர்ஸ் தான் இருக்கிறதுலே கொடூரமான விஷயம்னு. ஏன்னா இதை விடவும் கொடூரமான விஷயம் இருக்கு, அதுதான் பறக்கிற இந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற பூச்சி. இது பாக்குறதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப கொடூரமானது. அதோட முகமும் ஒரு ஹியூமனோட முகம் மாதிரி இருக்கும். அது கடிச்சிட்டா அவ்வளவுதான், எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடம் முழுக்க அப்படியே பூவா உருவாகும். நம்ம ஏதாச்சும் பண்ணலன்னா அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல ஒரு பர்சனை பார்த்தோம்ல, உடம்பெல்லாம் பூவா இருந்துச்சு, அவனை மாதிரி நம்ம நிலைமை ஆயிடும். கீழே கிடைக்கிற இந்த சென்டிபீட் அதை பார்த்தலாம் நம்ம பயப்பட வேணாம், ஏன்னா அது வெறும் இறந்து போன உடலை ஒண்டிதான் நோண்டுமே, நம்மளுக்கு அதனால பிரச்சனை இல்லை. ஆமா, இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் தான் அவ சொல்றான், என்னன்னா மாக்கியான ஒரு எக்ஸிகியூஷனர் என் கூட வந்தான், அவனை நான் ஒரு பலியாட பயன்படுத்தினா, அதனால தான் இந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட கதையை நான் முடிச்சிட்டேன். அங்க கண்ணாடி போட்டு இருக்க அந்த பர்சனும் அவங்க சொல்றான், வரும்போது பல ஸ்டாச்சுஸை நம்ம பார்த்திருப்போம், அது எல்லாமே புத்திசமோட ஏதோ ஒரு வகையில ரிலேட் ஆயிருக்கு. அங்க யுசிரியாவும் சொல்றான், நம்ம எல்லாருமே ஒன்னா வேலை செய்து நல்ல விஷயமா இருக்கும், ஏன்னா எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம சஹீரி ஒரு மாதிரி மயங்க ஆரம்பிக்கிறான், அங்கேயே மயங்கியும் விழுறா. அப்புறம் அசாட்டோபின்னு ஒரு பர்சனையும் ஒரு பொண்ணு டோமா அப்படின்னு ஒரு எக்ஸிகியூஷனரையும் காட்டுறாங்க. அவங்க முன்னாடியும் 3 பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் வரும். ஆனா நம்ம அசாட்டோபியும் சும்மா இல்ல, அவனும் பயங்கர ஸ்ட்ராங்கு. வெறும் ஒரே ஒரு அடிதான், ஒரே அடியில அங்க இருக்கிற மாஸ்டர்ஸை சின்ன பின்னமாக்குறான். உண்மையை சொன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி தான். ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்தாங்க, ஆனா ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே அந்த டோமாவை தனியா இருக்க சொல்லியிருப்பான், ஏன்னா அப்போதான் ஃபியூச்சர்ல உதவி பண்ண முடியும்ல. இந்த டைம்ல தான் யமடா கிளான்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு எக்ஸிகியூஷனரா அவன் மாறினான். அதுக்கப்புறம் என்ன திரும்பவும் மீட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் அதிகமா வரும்போது இந்த மாதிரி அவன் ஓடுறதுக்கு சொல்றான். ஆனா டோமா வசமா மாட்டிக்கிறான். ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், இவ பொண்ணு இல்ல பையன், பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காளா, நானே ஏமாந்துட்டேன். அப்படியே பூச்சி இழுக்கும் போது அங்க இந்த மாதிரி டைம்ல அவன் பிரதர் அப்படியே ஓடி போயிடறான். இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். நான் இந்த இப்படி அவன் ஓடி போறான்ல, அதுக்கு காரணம் நான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு டெட் வெயிட்டா தான் இருந்திருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி என்னை விட்டு அவன் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி அவன் யோசிக்கும் போது கரெக்டா அங்க ஓடி எல்லாம் போலங்க, அந்த மாஸ்டரோட வெப்பனையே புடுங்கி அங்க எப்படியோ ஆளு காப்பாத்துறான். ஆனா இப்படி பண்ணும்போது அவனோட முகத்திலையும் காயம் ஏற்படும். அங்க இன்னமும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வருது, மத்தவங்களை காயமாக்குது, அது ஒன்றும் நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு அங்க ஒரு மாஸ்டரும் சொல்ல அங்க டோமா ரொம்ப ஷாக் ஆகுறான். மாஸ்டர்ஸால இப்படி பேச முடியுது, அப்பனா நம்ம இருக்கிறது நரகமா, நரகத்துல நம்ம பண்ண பாவங்களுக்காக மாட்டிக்கணுமா அப்படின்னு ஆளை யோசிக்கிறான். பிரதர்காரன் அப்படி இல்ல, அங்க ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிடுறான். நான் ஒன்னும் இதுங்களை விட போதில்ல, பிச்சு எரிய போறேன். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாமுராய் கிளான்ல இருந்து வந்தவங்க. அந்த கிளானோட லார்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பான், அதனால அந்த கிளான் முழுக்க பனிஷ் பண்ணிருப்பாங்க. அதுல இவங்க ஃபாதரும் பலியாடாவ அந்த இடத்துல இவங்களுக்கு யாருமே இல்லாம அனாதியமானாங்க. அப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. அதனால தான் இந்த மாதிரி இவங்க கொடூரமா இருக்காங்க. அங்க அசாட்டோபியும் ஒரு மாதிரி கொடூரமா அங்க சொல்றான், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொள்ளலாம். அப்புறம் சீன் அப்படியே நம்ம சஹீரியை நோக்கி வருது. நம்ம சஹீரி மயங்கிருப்பால, அந்த இடத்துல ஒரு வியர்டான ட்ரீம் அவளுக்கு வருது. ஏதோ அவளோட ஃபாதர் ஒரு மாதிரி
மாதிரி வித்தியாசமா அவளையே பார்த்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல இதுக்கப்புறம் அவ எழுந்துக்கும் போது எவ்வளோ இருக்காங்க இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் வராது, அதனால நம்ம சேஃப் தான். அங்க வெளியில பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவன் பார்த்தா சமைக்கிறான். அங்க கண்ணாடி போட்டு இருக்க அவரும் ஏதோ ஒரு துணி அங்க தைக்கிறாரு. நம்ம யுசிரியா அவ என்னன்னா ஜாலியா பார்த்துன்னு இருக்கா. ஹீரோ ஃபுட்டை உருவாக்கும் போது இங்க சரௌண்டிங்கை பத்தி சொல்றான். இந்த இடத்துல அவன் ஃபுட்டை தேடுறதுக்கு போயிருப்பான்ல, அந்த இடத்துல நிறையவே பூவா இருக்கும். அங்க ஃப்ரூட்டும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, ஏகப்பட்ட ஹியூமன்ஸோட பார்ட்ஸும் அங்கங்க இருக்கும். அது மாதிரி தான் இந்த வித்தியாசமான பூவும் வளர்ந்துருக்கும். ஒரு செய்தி வந்திருக்கும், இந்த மாதிரி ரீசெண்டா நிறைய பேரை வந்து காணும்னு. அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு இப்பதான் அவங்களுக்கு புரியுது. அங்க கண்ணாடி போட்டவனும் போய் பார்த்திருப்பான். அங்க ஏகப்பட்ட ஸ்டாச்சுலாம் இருக்கும்ல, இது எல்லாமே புத்தா ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் இங்க இருக்குன்னா கண்டிப்பா இங்க ஹியூமன்ஸும் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ஹியூமன்ஸ் இருப்பாங்களா அது வந்து தெரியல. ஏன்னா இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் மாஸ்டர்ஸ், பூச்சி இந்த மாதிரி விஷயம் இருக்கு. எத்தனைக்கும் மாஸ்டர்ஸ் அங்க பார்க்கும் போது இந்த மாஸ்டர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா கீழே இருந்து பார்க்க ஏதோ மனுஷனோட உருவம் மாதிரி இருக்கும். மேல மீனோட தலை, வேற ஏதாச்சும் மாஸ்டரை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதுலயும் மிஸ்டீரியஸான விஷயம் என்னன்னா அவளுக்கும் உள்ள ஆர்கனும் இல்ல. இந்த இடத்துல மாஸ்டர்ஸுக்கு ஆர்கனே இல்லையா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல தான் நம்ம தேடி வந்த அந்த எலிக்சர் அது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சீக்கிரமா அடையணும், நானும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னால சிரிக்கிறான். அதுவும் கரெக்டு தான். ஆனா நம்ம இங்க இருக்கிற ஐலாண்டை பத்தி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். நான் இங்க சர்வே ஆகணும்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கெஞ்சியும் அங்க சஹீரி கிட்ட சொல்றான், போட்டு வழியா திரும்ப நீ போயிடுறது நல்ல விஷயமா இருக்கும். நான் இந்த இடத்துல உன்னோட நிலைமை சரியா இல்லாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. யமடா கிளானோட நெக்ஸ்ட் வாரிசை நீ கொண்டு வரணும். அதனால நீ வேற ஒருத்தங்களை கல்யாணமும் பண்ணணும். ஸோ இந்த இடத்த விட்டு போறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உன்னோட ஸ்வாடை பாரு, உன்கிட்ட ஸ்வாடே இல்லை, அதை உடச்சிட்ட. உன்னால காபிமாருவை கொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு இப்போ தகுதியும் இல்லை. யமடா கிளானோட ஒரு முக்கியமான ரூல், வாட்ஸ்மேன் கிட்ட அவங்களோட ஸ்வாட்ஸ் வந்து இருக்கணும். உன்கிட்ட வேற ஒருத்தனோட ஸ்வாட் இருக்கு. அதனால அந்த விஷயத்த நீ எழுந்துட்ட. ஸ்வாட்ஸை உண்மையிலேயே அற்புதமா கையாளுற. ஆனா இங்க இருக்கிறது ஆபத்து மேல ஆபத்தை தான் கொடுக்கும். இப்படி இவங்க பேசும்போது கண்ணாடியோட இருக்கிற அந்த பையன் சாண்டா அவங்க ஒரு ஆளும் அவங்க சொல்றான், இந்த மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரத்துல தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியோ? வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் யாருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு உயிரோட போனதே இல்லை. போனாலும் ஒரு இறந்த போனமா தான் அங்க போவாங்க. அதனால போட்டு மூலமா கூட தப்பிக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தாங்க. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு 2 பேரை நோக்கி போகுது. அதுல ஒரு கிரிமினல் இருக்கான் நுறுக்காயின்னு, இன்னொருத்தன் ஒரு எக்ஸிகியூஷனர், ஆளு பேரு டென்சா. 2 பேருமே இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லி வேகமா துடுப்ப போட்டுன்னு போயின்னு இருக்காங்க. ஆனா போற வழி முழுக்க ஒரே ஃபாகா இருக்கு. திடீர்னு போற வழியில மிகப்பெரிய போட்டை பாக்குறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஆளுங்க வந்தாங்களே, அவங்களும் இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா யாராலையுமே இங்க தப்பிக்க முடியல. என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல இங்க மாட்டிக்கிறது தான் மிச்சம். இப்படி அதையும் இவங்க பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு மாஸ்டரும் இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. நல்ல வேலை எப்படியோ தப்பிக்கிறாங்க. ஆனால் போட்டு நாசமாயிது. அந்த இடத்துல டென்டக்களும் அப்படியே இவங்களுக்கு தாக்க வரும்போது அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த டென்டக்களை பயங்கரமாக இவங்க விட்டுறாங்க. அங்கே ஓடும் போது நம்ம நூறுக்கை ரொம்ப பயந்து போயிடறான். பண்ண பாவங்களுக்காக தான் இந்த மாதிரி எனக்கு தண்டனைலாம் கிடைக்குதா இப்படின்னு அவன் யோசிக்கிறான். சீன் அப்படியே இவனோட பாஸ்ட்டுக்கு போகுது. என்ன ஆயிருக்குன்னா ஆளு மரத்தில் இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சில பல சாமுராய் கேங் வந்திருக்கும். தம்பி, உன்னால உன்னோட வில்லேஜுக்கு என்னை கொண்டு போக முடியுமா? சாதாரணமா ஹியூமனோட நேச்சர் என்னது, யாரையாச்சும் பார்த்தா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் நம்ம நூறுக்காயும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி வர்றான். ஆனா அந்த இடத்துல நூறுக்காய் பண்ண பெரிய தப்பே இதுதான். ஏன்னா இவங்கெல்லாம் சாமுராய். நான் கிங் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி வில்லேஜுக்கு வெளியில இருக்கவங்களாம் ஸ்லேவா இருக்கணும்னு. ஆனா இந்த வில்லேஜ் ஆளுங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒத்துக்கவே இல்லை அந்த விஷயத்துக்கு. அடா போயா, ஏன் ஸ்லேவா இருப்பான்னு. அதுக்காக தான் இந்த சாமுராய் கேங்க அவங்க அனுப்பியிருப்பாங்க. நம்ம நூறுக்காய் மூலமா இந்த இடத்துக்கு வந்தோடனே இவங்க எல்லாரையுமே அவங்க கொண்டுட்டாங்க. ஆனா அதுலயும் சில பேர் அங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ நூறுக்காயை அவங்க விடவே இல்லை. நம்ம நூறுக்காயை அப்படியே அவங்க பூச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவன் மூலமா மற்றவங்களும் கிடைப்பாங்க, அவங்களையும் மொத்தமா மூச்சை விட்டுடலான்னு. நம்ம நூறுக்காய்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆளு யோசிக்கல இப்படியெல்லாம் அவனு அவனால ஏகப்பட்ட அப்பாவியான உயிரெல்லாம் அங்கே போயிடுச்சு. இதனால தான் நம்ம ஆளு ஜெயிலுக்கு போனா, ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அந்த இடத்துல இந்த டென்சா இவரு வந்திருப்பாரு. இவரு தான் தம்பி நான் இருக்கேன், நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த எலிக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைக்கும் வந்திருப்பாங்க. ஆனா அப்பயும் நம்ம நூறுக்காய்க்கு ஏகப்பட்ட டவுட் வந்து மனசுல ஒன்று இருக்கும். பண்றது கரெக்டு தானா, இது எனக்கு கிடைக்கிற தண்டனையா இப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். அங்க முன்னாடி போகும்போது ஒரு பர்சனோட உடல் இருக்கு. அது ஆல்ரெடி வந்த எக்ஸிகியூஷன் தான் போல. அவனோட உடல் முழுக்க அங்கங்க பூவா இருக்கும். அங்க இதனால அவனுக்கு நம்பிக்கையே போயிடுது. ஹேய், என்னை விட்டு இங்கே இந்த மாதிரி நான் இங்கேயே சாக போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண பாவங்களுக்காக தான் இந்த மாதிரி எனக்கு தண்டனை கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க இன்னமும் ஏகப்பட்ட டென்டக்களும் வருமா. அங்க டென்ஸா கேட்கிறான், ஆமா என்னடா பைத்தியக்காரன் மாதிரி எது உலன்னு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? இல்ல நான் பண்ண பாவங்களுக்காக தான் எனக்கு இப்போ தண்டனையே கிடைக்குது. அங்க டென்சாக்கு புரியல என்னதான் ஆச்சுன்னு. அங்க டைரக்டா அவன் கேட்டுறான், ஆமா இப்போ வந்து நீ உயிரோட இருக்க ஆசைப்படுறியா இல்ல சாகணும்னு ஆசைப்படுறியா?
அந்த இடத்துல நம்ம நூறுக்காய் இருக்கான்ல, அவன் அவனோட பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்கறான். அவனால் தான் நம்ம நூறுக்காயோட தாத்தா அங்க இருந்து போயிருப்பாரு. தாத்தானா நம்ம நூறுக்காய்க்கு அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயே ஆளுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். தாத்தாக்காக வச்சு வாழணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். இதே மாதிரி ஃபைனலி எப்படியோ தப்பிச்சு அந்த ஐலாண்டுக்கு வராங்க. ஐலாண்டுக்கு வந்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்களை சுத்தி ஒரே ஷிப்பா இருக்கு. அதனால தான் இவங்களால வெளியிலேயே போக முடியல. ஆனா வரும்போது அப்படி எதுவும் இருந்திருக்காது. அப்பனா கண்டிப்பா ஏதோ ஒரு பாதை ஓப்பன்ல இருக்கு. அந்த பாதையை தேடி கண்டுபிடிச்சிட்டாலே போதும் நம்மளால வெளியில போக முடியும். அங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குமா, அதனாலேயே உடம்பு கிளீன் பண்ணணும்னு அங்க ட்ரெஸ் எல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. நம்ம நூறுக்காய் இருக்கான்ல, அவன் பையன் இல்ல ஒரு பொண்ணு. ஐயோ நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடுமா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம சஹீரியை நோக்கி வந்த அந்த இடத்துல நம்ம சஹீரியை இங்கே இருக்க வைக்கிறதே நல்ல விஷயம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. நான் காபே மாருவை தனியா ஒண்டி இவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா காபே மாரு வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப மாறிட்டான். அதுக்கு காரணமும் நம்ம சஹீரி தான். அதனால சஹீரி இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நைட் ஆகும்போது அந்த இடத்துல சஹீரி வரா. அங்க காபே மாருவும் தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா அந்த இடத்துல ஆளு கண்ட்ரோலே இல்லாம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண போனா. ஆனா சஹீரி மூலமா நிறைய விஷயம் அங்க மாறுச்சு. அப்படி எதுவும் அங்க நடக்கல. அதுக்காக ரொம்ப நன்றி சஹீரி. ஏன்னா நீ ஒண்டி இல்லைனா எப்பயோ நான் இறந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே என்னோட ஒய்ஃப் எல்லாருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். திரும்ப அந்த நிஞ்சாசால எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் ஓடி போக மாட்டேன். இன்னும் சண்டையிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் காலையில ஆகுது. சாண்டா என்னதான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அங்க கெஞ்சி நம்ம சஹீரிய வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் பாப்பாரு. போட்டு எல்லாமே ரெடியா இருக்கும். ஆனா அவளுக்கு போக சுத்தமா விருப்பம் இல்லை. அதனால டேரக்டா அவ சொல்லிடுறா, இல்ல நான் வந்து போல, ஏன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா. என்னோட வில்லேஜ்லயும் எல்லாருமே இப்படிதான். ஒரு பொண்ணுனா வீக்கு, அவங்க வெறும் குழந்தைய பெற்றுக்கிற மிஷின் மாதிரி தான் அப்படின்னு தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் இத்தனைக்கும் என்னோட சொந்த அப்பாவே அப்படிதான் பார்த்தாரு. நான் ஒன்றும் அப்படி இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் வந்து காட்டுறேன் என்னால என்ன பண்ண முடியும்னு. இது கேட்குற அவரும் அட்டாக் பண்ணலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம சஹீரி ஸ்வாட புடிங்கிறா. நம்மட கிளானோட ப்ரௌடே ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட அவனோட ஸ்வாட் இருக்கணும் கூடு. ஆனா இப்படி இவங்க சொல்லும் போது பின்னாடி அந்த ஹல்கு மாதிரி இருக்கிற ரோக்கு ரோட்டா அந்த பர்சன் வரான். ஆள் அடிக்கிற அடியிலேயே அவனோட வயிறு அப்படியே அங்க கிழிஞ்சு போகுது. இந்த ரோக்கு இருக்கான்ல, அவன் பாஸ்ட்லேயே இதே மாதிரி தான் பயங்கரமா ஆளு சாப்பிடுவான். இத்தனைக்கும் தன்னுடைய ஃபேமிலியை அவன் கொண்டுட்டான். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் இவன். ரொம்ப கொடூரமானவன். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம கெஞ்சியோட நிலைமை மோசமா இருக்கு. ஆளால பொழைக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். அந்த இடத்துல சஹீரியை தாக்கலான்னு வரும்போது கரெக்டா நம்ம காபே மாரு எப்படியும் அவங்க காப்பாத்துறான். அட என்ன இது, நான் அட்டாக் பண்ணியும் ஆளு கல்லு மாதிரி இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆகல. இந்த மாதிரி மாஸ்டரை நான் பார்த்ததே இல்லை. அவன் என்ன மனுஷனா, அவனோட கண்ணும் ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க இதனால ஆளு யோசிக்கிறான். ஷினோபியோட 9வது ரூல் அது என்னன்னா, ஆப்போனண்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணணும், அவங்களோட வீக்னஸ் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக அங்க நிற்கும் போது சைடில் இருக்க மரத்தையே ஆள் அப்படியே போடுங்கிறான். அங்க யூசரி ஆக்கிட்டு அவன் ஹெல்ப் கேட்கறான், நீ ஏதாச்சும் பண்ணுன்னு. ஆனா அவ அங்க சொல்றான், இந்த மாதிரி நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னோட வேலையின இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும், அதனால நீயே பாத்துக்கப்பா, நான் சீர் பண்றேன் அப்படின்னு அவ குண்டை தூக்கி போறான். அந்த இடத்துல கலக்குன்னு பயங்கரமா அவ கத்தின்னு இருக்கா. நம்ம ஆளுக்கும் வேற வழியில அங்க ஏதாச்சும் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அல்ல காலால அடிக்கிறான். அவங்க துணியை ஒரு பிளேடு மாதிரி பயன்படுத்துறான். ரோட்டாக்கு அங்க எதுவுமே ஆகுற மாதிரி இல்ல, ஆளு கன்னு மாதிரி நிக்கிறான். சீன் அப்படி இந்த பக்கம் வந்து அந்த இடத்துல கெஞ்சியோட வயிறாவை பிடிக்கிறான். ஆனா ரத்தம் பொத போயினே இருக்கு. ரத்தம் போறனால நம்ம கெஞ்சிக்கு அங்க தெரியுது, ஏய் சஹீரி, என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னை விட்டு அப்படியே போயிடு. இல்ல நான் எப்படி ஒரு சீனியரை அப்படியே விட முடியும். என்ன சஹீரி, இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறதுக்கு தயாரான, இப்போ என்னன்னா ஒரு பொண்ணு மாதிரி இப்படி அழுவுற. இந்தா சஹீரி, நான் வந்து என்னோட ஸ்வாடை உனக்கு கொடுக்குறேன். ஸ்வாட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஸ்வாடு தான் எல்லாமே அவனுக்கு. ஸ்வாடுனா அவ்வளோ உயிர், என்னோட உயிரையே உனக்கு தரேன். அந்த ரோட்டாவை நீ தான் கொல்லணும், மொத்தமாக முச்சு விட்டுரு. இப்படி ஒரே சொல்லும் போது அங்கே வேற வழியில நம்ம ஹீரோ மாங்கு நீ என்னதான் பண்ணாலும் அந்த இடத்துல ஆளுக்கு எதுவுமே ஆகுற மாதிரி இல்லை. அந்த இடத்துல ஆளு யோசிக்கிறான், இது ஒரு 2 vs 1 இருந்தா எப்பயும் இவனோட கதையை முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, 1 இருக்கா, அதனால தான் கஷ்டமா இருக்கு. திடீர்னு அவனோட ஒரு ஃபிங்கர் அப்படியே துண்டாவுது. அதுக்கு காரணம் நம்ம சஹீரி தான். ஏன்னா சஹீரி யமடா கிளானோட ஒரு பயங்கரமான எக்ஸிகியூஷனர். அவளுக்கு பயங்கரமான டெக்னிக் எல்லாம் அங்க தெரியும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா 2 போனுக்கு இடையில இருக்க அந்த கேப், கரெக்டா அந்த கேப் ஆன வெட்டினா அவ்வளவுதான், அது எதுவா இருந்தாலும் கரெக்டா வெட்டிக்கும். அங்க சைட்ல நம்ம சாண்டாவும் கெஞ்சியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம யுசிரியா அங்க சொல்றான், அவன் எப்பயும் மேல போயிருப்பான், அவனை காப்பாத்துறது வேஸ்ட் தான். அதே மாதிரி இவங்க 2 பேரை பார்க்கலாம், இவங்க 2 பேரால முடியலையா, நம்மளும் ஜூட்டு விட்டுற வேண்டியதான். ஹீரோ கிட்ட ஒரு பிளானை பத்தி அவ சொல்றா, நீ வந்து என்ன பண்ணு, காலை தாக்கு, கரெக்டான டைமா பார்த்து
பார்த்து நானும் வெட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம சஹி தாக்கி பார்த்தாலும் ஸ்கின் ரொம்ப ஹார்டா இருக்கு, வெட்டவே இல்லை கத்தி. நம்ம ஹீரோ தாக்க போனா காலே ஒரு மாதிரி போச்சுக்குது. அந்த அளவுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோவே அப்படியே வியந்து போறான், என்னடா இது இந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்னு. அங்க ரேம்பேஜா அவன் போயின்னு இருக்கான். அங்க சஹிரிக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது, ஆடினே இருக்கனால அந்த கேப் வந்து கம்மி ஆகுது, அதனால தான் வெட்டவும் முடியல. திடீர்னு அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குமா, பயங்கரமா அவன் கத்திக்கினே அழுகுறான். இந்த சவுண்டு காதே கிளியில அளவுக்கு இருக்குமா, காதை பூச்சிக்கிறாங்க. அங்க திரும்பவும் கபிமாருவை தாக்கும் போது ஆளு ஒரு மாறி ஆயிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அட்டாக். அந்த இடத்துல திரும்பவும் நம்ம கபிமாருவை மொத்தமா முடிக்கலாம் நாங்க அட்டாக் பண்ண போவ நம்ம சஹிரி நடுவில் வரா. அட்டாக்கும் நெருங்கும் போது சஹிரிக்கு அவளோட டெத் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியும். ஏய் ஏதாச்சும் பண்றா இல்லைன்னா நம்ம செத்துருவோம். நான் பஞ்ச் ரொம்ப கிட்ட வரும்போது அவளோட காட் லெவல்ல இருக்க ஸ்கில்லை பயன்படுத்தும் போது அந்த அட்டாக் அப்படியே சைடா போயிடுது. ஜஸ்ட் மிஸ் அவங்க எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் இப்பதான் தெரியுது இதுதான் அவளோட ட்ரூவான எபிலிட்டியே. இவகிட்ட பயங்கரமான ஸ்வாட்மேன்ஷிப் வந்து இருக்கும். நம்ம கிளானோட ரேங்கிங் படி பார்த்தா இவ 12th ரேங்க்ல இருக்கா. அதுவும் இதுக்கு இவ ஒரு பொண்ணு, அதனால தான் இவ 12th ரேங்க்ல இருக்கா. இதுவே ஸ்வாட்மேன்ஷிப்னு வந்துட்டா இவளை யாராலையுமே அச்சிக்க முடியாது. இவ தான் ஃபர்ஸ்டே. சைட்ல நம்ம கெஞ்சியும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கினே யோசிக்கிறான், இந்த பொண்ணு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னா என்ன வேணா பண்ணுவா. ஒரு டெவிலே வந்தாலும் அதையே வெட்டி போறதுக்கு தயாராவா. அங்க இதே மாதிரி சண்டை போட்டு எப்படியோ அங்க விழ வைக்கிறா. கரெக்டா பின்னாடி தலையை வெட்டலான்னு போகும்போது ஒரு தவளை மாதிரி ஆளு குதிக்கிறான். இதனால எப்படியும் அவன் தப்பிக்கிறான். அங்க இதுலயே நம்ம சஹிரிக்கு புரியுது, இவனை வெட்டி மொத்தமா சாய்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒண்ணு நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு டெட்லியான ஸ்கில்ல பயன்படுத்தணும். அதனாலேயே அவன் நெருப்போட ஸ்கில்ல அங்க பயன்படுத்துறான். அந்த இடம் முழுக்க அப்படியே பத்திக்கு நெறியுது. அங்க ஒரு இடமும் பத்திக்கும் போது இந்த சைடு நம்ம யுசரியாவும் சாண்டாவும் எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. தீ ரொம்ப அதிகமாகும் போது சரியா அவங்களால மூச்சை விட முடியல. ஏன்னா கார்பன் மோனாக்சைடு அது ரொம்ப அதிகமா இருக்கும். அது போக அந்த ஆளு வேற ரொம்ப தடியாவும் பெருசாவும் இருப்பானா. நாளில இருந்து பார்க்கும் போது ஒரே புகை மூட்டமா இருக்கு, அவனுக்கு தெரியல. அப்படியே அவன் குனிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஹீரோ அப்படியே பிடிக்கிறான். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு, ரொம்ப நேரத்துக்கு கையை பிடிக்க முடியாது. நம்ம சஹிரி வெட்டலான்னு வரும்போது அந்த பர்சனுக்கு அவனோட அப்பா அம்மாவோட ஞாபகம் வரும். எதுக்காக இந்த மாதிரி என்ன யாருமே விரும்ப மாட்டீங்க, யாருமே என்ன லவ் பண்ண மாட்டீங்க, ஏன்? அங்க சஹிரியும் ஒரு அம்மா மாதிரி அங்க இப்பதான் விஷயத்தையே சொல்றா. யாருமே உன்னை விரும்பலன்னு இல்ல, நீ தான் எல்லாரையுமே கொண்டுட்ட. ஆனா நீ கவலைப்படாத, உங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கே நான் உன்னை அனுப்புறேன் இப்படின்னு அவனோட கதையை முடியுது. அங்கேயே ஆளு இறந்து போறான். அந்த இடம் முழுக்க ஒரே தீயா இருக்குமா. தீயோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கனால சீக்கிரமா இவங்க வெளியில போக பாக்குறாங்க. ரொம்ப நேரத்துக்கு உள்ள இருந்தா அவ்வளவுதான், இவங்களும் இதுக்குள்ள மாட்டிப்பாங்க. அதனாலேயே வெளிப்பக்கத்தை நோக்கி இவங்க ஓடி போறாங்க. ஒரு நார்மலான விலங்கா இருந்தா அதுவும் இதே மாதிரி பண்ணும். ஆனா இந்த ஐலண்ட்ல இருக்க மாஸ்டர்ஸ் அதுங்க இப்படி பண்ணல. அதுங்க என்னன்னா இந்த நெருப்பை நோக்கி லைனா வர ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோக்கு அங்க டவுட் வருது. சோ அந்த பாதையை நோக்கி அவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுங்க ஒரு திசையில இருந்து வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அங்க மர்மமா இருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது சாண்டா யுசரியா அவங்க 2 பேரும் இருக்காங்க. அங்க அவங்களும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு. அப்பனா இந்த வில்லேஜுக்குள்ள துறவிஸ் அவங்களா இருப்பாங்களா. இதுக்கப்புறம் நம்ம டோமா ஆசாச்சோபி அவங்க 2 பேரை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிற எல்லா மாஸ்டரையும் கொண்டுட்டாங்க. நம்ம ஆசாச்சோபி அவன் என்னன்னா மாஸ்டர்ஸோட ரத்தத்தை குடிக்கிறான். ஆமா அது குடிக்கிறது சேஃப் தானா, இது தண்ணிமா தான் பிரச்சனை இல்ல. இதுக்கு முன்னாடியே நீ மென்ஷன் பண்ணிருக்க ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க துறவி மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்பனா என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. அவங்களோட ரத்தத்தையும் நான் குடிச்சாகணும். அதுக்கப்புறம் முன்னாடி போகும்போது மரத்துக்கு மேல ஒரு 2 பேரும் அவங்க பாக்குறாங்க. 2 பேரும் ஏதோ அவங்க பண்ணும்போது கரெக்டா அந்த டைம்ல தான் இவங்க வருவாங்க. நம்ம ஆளுங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. மனுஷங்களா இருக்கிற நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா. அங்க திடீர்னு அந்த பொண்ணு ஒரு பையனா அங்க மாறுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம கிட்ட சொல்றான், இந்த இடத்துல யாரு வாழ்றா அது வந்து முக்கியம் இல்ல, அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்ல எனிமியா அதுதான் ரியலான டீலே. இப்படி இவங்க சொல்லும் போது பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு பார்த்துன்னு இருக்கா. அதையும் நம்ம ஹீரோ பார்க்க அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஆளு ஓடி போறான். அங்க பிடிக்கலான்னு போகும்போது மரம் மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்டர் நம்ம ஹீரோ தாக்க ஆரம்பிக்கும். அவங்க 2 பேருமே அந்த மாஸ்டரை சாண்டா கிட்டயும் யுசிரியா அந்த ஆளு கிட்டயும் தள்ளி விட்டுறாங்க. நீங்க பாத்துக்கோங்கன்னு அந்த இடத்துல ஆளு ரெடி ஆகும் போது திடீர்னு அவ கண்ணாடியை பிடிங்கிறா. அங்க என்ன பண்றன்னு கேட்கும் போது அந்த கண்ணாடியை ஏதோ ஒண்ணு பண்றா. ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி அவ குடிக்கிறா. அடுத்த செகண்டே அவளோட உடம்பு முழுக்க ஒரு மாதிரி கலர்ல லிக்விட் வருது. என்னன்னு தெரியல. ஆமா நீ என்ன பண்ணிருக்க. நான் என்னோட நிஞ்சட்சு வந்து இந்த லோ லெவலான மாஸ்டர் மேல ஒர்க் ஆகுமா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன்பா. இதுக்கப்புறம் அவங்களும் அந்த பொண்ணை தேடி போறாங்க. அங்க ஓடி வரும்போது கிட்ட வந்து அவன் சொல்றான், மாதிரி உனக்கு இந்த இடத்த பத்தி நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், பேச விரும்புறோம். ஆனா பிடிக்கலான்னு வரும்போது அப்படியே நம்மால அந்த பொண்ணு பறக்க விது பாக்குற நம்மாலே ஷாக் ஆகுறான். அட இதுனே புது கதையா இருக்குன்னு அங்க எவ்வளவோ சஹிரி சொல்றதுக்கு ட்ரை பண்றான். அங்க சஹிரியை தாக்கலன்னு போகும்போது ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ அங்க காப்பாத்துறான். ஆனா அந்த பஞ்சோட இம்பாக்டே ரொம்ப அதிகமா இருக்கும். ஆயில இருந்து ரத்தமா ஊத்துது.
ஆனால் நம்ம ஹீரோ அப்பயும் விடலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வாய்ப்பை விட்டால் அவ்வளோதான், வாய்ப்பு வந்து கிடைக்காதுன்னு. வீட்டுக்கு போகணும், ஒய்ஃபோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதனாலேயே எப்படியோ அந்த பொண்ணை அப்படியே தொங்க விட்டுறான். அந்த எலிக்சர் எங்க இருக்குன்னு மரியாதையை சொல்லு. எப்படி அவன் மிரட்ட ஆரம்பிக்க அந்த பொண்ணு பயத்துல அழுவ ஆரம்பிக்கும். நல்ல வேளை நம்ம சஹிரி தான் அங்க இப்படியே அமைதியாக்குறா. இதுக்கப்புறம் தான் அவன் அமைதியாவரா. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த மாஸ்டரும் வசமா மாட்டிக்குது. மாஸ்டரும் இப்பதான் அவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லுது. தயவு செஞ்சு அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க அந்த பொண்ணை, அவளை என்கிட்ட ஒப்படைங்க, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நம்ம ஆளுங்க நம்புறதுக்கு ஒன்றும் தயாரா இல்ல. அங்க அப்புறம் தான் அது ஒரு விஷயத்தையே சொல்லுது. பக்கத்துல தான் நான் இருக்கேன், ஒரு வீடு இருக்கு, அங்க வாங்க, குளிக்கிறதுக்கான இடமும் இருக்காங்க. நீ சொல்றது என்னால நம்ப முடியல, இருந்தாலும் வேற வழி இல்லை, நாங்க அங்கதான் போற மாதிரி இருக்கு. ஆனா ஏதாச்சும் தில்லுமுள்ளு வேலை பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆனா அங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே ஒரு வீடு இருக்கு. டெக்கரேஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். உள்ள குளிக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குமா. இதை பார்த்தோன்னே யூசிரியா உடனே அங்க குதிச்சு குளிக்க ஆரம்பிக்கிறா. அங்கதான் சஹீரியும் இருக்கா. சஹீரி அவ தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி கூடவே இருக்கா. வெளியில இவங்களுக்காக அது ஃப்ரூட்ஸே கொண்டு வந்து அங்க அதை பார்த்தோன்னே சாண்டாக்கெல்லாம் எச்ச ஊறும், சாப்பிட்டுலாமான்னு. ஆனா ஒரு சைடு பயமாவும் இருக்கு, ஏன்னா அதுல விஷயம் கிஷம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான்ல. அதனால டைரக்டா நமக்கு அபிமாரு அங்க கேட்கறான், நாங்க தேடி வந்த அந்த எலிக்சரை அது வந்து இங்க இருக்குதா, நீ யாரு, எதுக்காக இங்க இருக்க, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு. இப்பதான் அந்த மாஸ்டரே அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இடம் இதை வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு தெரியல. இந்த இடத்தோட பேரு கொட்டட்ஸோ. இந்த இடத்துல காட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற காட்ஸும் இருக்காங்க. இதை கேட்கறவங்க ஆச்சரியமா வராங்க, ஏன்னா இந்த மாதிரி இடத்துலயா அப்படின்னு. ஏன்னா காட்ஸ்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அங்க எலிக்சரை பத்தி கேட்டா எலிக்சர் ஏன்ஷியன் காலத்துல இருந்தே இங்க பாஸ் ஆயிருக்கு, அதுவும் இருக்குதான், அதோட பேரு டேனா. சரி அது எங்க கிடைக்கும். அப்புறம் தான் அது கீழே வரைஞ்சிக்காது, அதை 3 டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு உட், ரெண்டாவதா இருக்கிறது ஹோஜோ, மூணாவதா நடுவுல இருக்குல்ல அதுதான் ஹுரை. அதுக்குள்ளதான் அந்த எலிக்சரை பாதுகாப்பா அவங்க வச்சிருக்காங்க. இப்படி சொல்லும் போது திரும்ப ஒய்ஃபை சந்திக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. அதனால அதை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போது நான் பார்த்தது இல்ல, ஆனா எனக்கு தெரியும். இல்ல டென்சன் அப்படின்னு ஒரு காட் இருக்காரு, அவரை நீ மீட் பண்ணல, அவரை நீ மீட் பண்ணா உனக்கு உறுதியாயிடும் உள்ளதான் அது இருக்குன்னு. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து டென்சன் அப்படின்னு அந்த காடை தான் காட்டுறாங்க. அந்த காடை ஹசச்சோபி அசால்ட்டா வெட்டிடுறான், அங்க பாதியா கடக்கிறாரு. ஒரு சில செகண்ட்ல அவரோட உடம்பு திரும்பவும் ரீஜெனரேட் ஆயிடுது. என்ன இது அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்பதான் அந்த மாஸ்டரே சொல்லுது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த டென்சன் வேற ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்காரு, அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்த ஹியூமன்ஸ் யாருமே உயிரோட பொழைச்சது இல்ல, எல்லாருமே இறந்து போனதான் மிச்சம். இதை கேட்கிற நம்மளும் ரொம்ப கடுப்பாவறான். ஆமா எதுக்காக நீ இப்படி சொல்லிருக்க, என்ன மீனிங், யாருமே பொழைச்சது இல்லைன்னு. இல்ல இந்த இடத்துல நான் உனக்கு எனிமையும் இல்ல ஃப்ரெண்டும் இல்ல, ஏன்னா இந்த இடத்துல வந்தவங்க எல்லாருமே இறந்துதான் போவாங்க, அதனால்தான் இந்த மாதிரி உனக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன். ஆனா நீ கவலைப்பட வேணாம், இங்க இறந்து போற ஒரு பர்சனும் சாதாரணமா இறந்து போக மாட்டாங்க, நல்ல இறப்ப அவங்க சந்திப்பாங்க. அவங்களோட உடம்பு முழுக்க ஒரே பூவா இருக்கும், அப்படிப்பட்ட இறப்புல தான் அவங்க இறப்பாங்களே. அதே மாதிரி டென்ஷன் முன்னாடி அவங்க 2 பேரால தாக்கு பிடிக்க முடியல, அது அப்படியே தூக்கி அடிக்க கீழே போய் விழுறாங்க. அங்க ஏதோ ஒரு கேலையும் அப்படியே பூச்சி இழுக்குது. அப்புறம் தான் அந்த மாஸ்டர் அது ஒரு எபிலிட்டியும் அங்க காட்டுது, அதோட கையை அங்க வெட்டி காட்டுமா, அது அப்படியே திரும்ப அங்க ரீஜெனரேட் ஆகுது. என் கிட்டவும் கடவுளோட பிளெஸிங் இருக்கு, அதனால தான் என்னால இப்படி ரீஜெனரேட் பண்ண முடியுது. இந்த பொண்ணு இருக்கால, இந்த சின்ன பொண்ணோட பேரு மே, நானும் இந்த சின்ன பொண்ணும் 1000 வருஷத்துக்கும் மேல இங்கதான் வாழ்ந்துன்னு இருக்கோம், கடவுளோட இஷ்டத்துக்கு தான் இங்க விஷயமே நடக்குமே. அப்புறம் அந்த இடத்த விட்டு வரும்போது கபிமாரு கிட்ட அவ கேக்குறான், ஆமா அந்த விஷயத்த நீ நம்புறியா, அந்த மாஸ்டர் சொன்ன எல்லா விஷயமும் உண்மை மதாத்துது, அந்த டென்ஷன் அதை தாண்டி. அதனாலயே இந்த இடத்துல ஏகப்பட்ட மிஸ்ட்ரி வந்திருக்கு, எல்லாத்தையுமே இவங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் உள்ள வரும்போது அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு குளிச்சு நிப்பாளா, அது தெரியாம நம்ம ஆளு வந்துடுறான். ஆனா அசிங்கமே இல்ல அவனுக்கு, ஆளு எதையுமே கண்டுக்காம அவன் ட்ரெஸ் ஊத்து அங்க குளிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட வில்லேஜ்ல இந்த மாதிரி ஆண் பெண்லாம் பார்க்க மாட்டாங்களா, எல்லாருமே ஒன்னாதான் குளிப்பாங்களாம். குளிக்கும் போது அந்த பொண்ணோட உடம்புல ஒரு காயம் இருக்கும், அவளோட முடியும் கலைஞ்சிருக்கும். இதனால அங்க சஹிரி தான் சரி பண்றா. அந்த காயத்தை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு அவனோட பாஸ்ட் ஞாபகம் வருது. பாஸ்ட்ல ஒய்ஃபோட முகத்திலயும் இந்த மாதிரி காயம் இருக்கும், அங்க மறைப்பாவ. அங்க நம்ம ஹீரோ தான் தைரியத்தை கொடுத்திருப்பான், நீ ஒன்னும் அதை மறைக்க வேணாம், நீ என்னதான் அந்த காயத்தோட இருந்தாலும் நீ இன்னமும் அழகா தான் இருக்க. இதனால அந்த சின்ன பொண்ணு கிட்டயும் அதே விஷயத்த தான் சொல்றான், என்னதான் உன் உடம்புல காயம் இருந்தாலும் அதை நீ மறைக்க வேணாம், ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு தெரியும், முகத்துல ஒரு காயம் இருக்கு, இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நான் பார்த்த வரைக்கும் அவளை மாதிரி ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே டென்சாவை நோக்கி வந்து டென்சாவோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. நம்ம டென்சா இருக்கான ஆளு ஒரு அனாதமா தான், அவனோட வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயின்னு இருக்கும். அவனோட பொழப்பே எப்படி ஓடுனா மற்றவங்க கிட்ட இருக்கிறத அடிச்சு பிடுங்குது, இந்த மாதிரி தான் சாப்பிட்டு பொழப்பே ஓட்டுவான். அந்த டைம்ல தான் யமடா கிளான்ல இருக்க ஒரு பர்சன் அவன் மீட் பண்ணுவான், அவனோட வாழ்க்கையே மாறி இப்படி ஒரு எக்ஸிகியூஷனரா மாறி இருப்பான். டென்சாவும் நறுக்கையும் போகும்போது ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு காடு போல அப்படியே அவ பையனா மாறா. ரொம்ப டச் பண்ணதுக்கே நம்ம டென்சா தூரமா போய் விழுறான். ரொம்ப தாக்கலன்னு வந்தா எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க.
நான் யோசிக்கல, ஒரு மனுஷனா இருந்துட்டு உன்னோட வேகம் சொல்லி ஆகணும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. திரும்பவும் தாக்கலான்னு வரதுக்குள்ள எப்படியோ நம்மளால கண்ணிலேயே விட்டு போறான். ஒரு வாய்ப்பை வச்சு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அந்த கண்ணில் விழுந்த வெட்டும் அப்படி அங்க சரியாகுது. அவன் திரும்பவும் தாக்கலான்னு வரும்போது கையை காலுன்னு கண்ணா பின்னா அவன் வெட்டுறான். ஏதோ ஒரு வாய்ப்பை வச்சு தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா உடம்புல செடி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த காடோட உடம்ப அப்படி இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு கட்டத்துல கிட்ட வந்து தாக்கலான்னு வருமா, ஜஸ்ட் மிஸ் வேற ஒரு ஸ்வாடு அது அப்படியே அதை வெட்டி போகுது. அப்புறம் தான் யாருன்னு தெரியுது, அவன் ஷியானா பர்சன் தான். டென்சாவோட டீச்சரா எமடா கிளான்ல 4th பிளேஸ்ல இருக்காராம். அம்மா டீச்சர், நீங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க? நானும் ஒரு கிரிமினல் கூட தான் இந்த, ஆனா அவ என்னையே செடியூஸ் பண்ணி மொத்தமா முடிக்கலான்னு பார்த்தா, ஆனா நான் விடாம அவளை மொத்தமா முடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறமா நான் போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா இங்க போறதுக்கு வழி இருக்கிற மாதிரியே தெரியல. சரி, இந்த இடத்த விட்டு யாருதான் தப்பிக்க பாக்குறா, அவங்க கூடயே போலான்னு வரும்போது தான் இந்த இடத்துல வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துக்கு வந்தேன். நான் அது இருக்கட்டும், இந்த பொண்ணு இவ ஒரு கிரிமினல் தானே, இவ கூட நீ எதுக்கு தப்பிக்கலான்னு பாக்குற? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு மிச்சம் நான் சொல்றதை கேளுங்க. என்னன்னா பொண்ணு நல்லவதான், இவன் மேல தப்பே இல்ல. ஆனா ஒரு வெட்டலான்னு போகும்போது அங்க சொல்லி புரிய வைக்கிறான், அவரை புரிஞ்சுக்கிறாரு. சரின்ட்டு அந்த காடம் வர ஜஸ்ட் மிஸ் எப்படியே தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா ஷியானோட கழுத்துல ஒரு காயம் ஏற்படுது, அதனால ரத்தமா ஊத்துது. சோ அவரால் பேச முடியல. அங்க பேசலாம் ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. இதை பாக்குற நம்ம டென்ஸா அந்த பொண்ணை தாக்குறான். அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறான். நெஞ்சு, உடம்பு, காலு எல்லாத்துலயும் காயம் ஏற்படுது. அங்க டென்ஸா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அவனுக்கும் அங்க கழுத்துலயே காயம் ஏற்பட்டிருக்குமா, அதனால அங்க பேச முடியல. பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ரத்தம் இன்னமும் தான் அங்க பீச்சிங்க நடிக்குது. அதனால எப்படியாச்சும் அவங்க 2 பேரை காப்பாத்தணும்னு சொல்லி திரும்பவும் பயங்கரமா தாக்குறான். ஏன்னா அவங்க தாக்கலான்னு வராரு. ஆனா அங்க அவன் பண்றதுலயே அவருக்கு புரியுது, இந்த மாதிரி எப்படியாச்சும் நறுக்கையை காப்பாத்தணும்னு. இதனால அவரும் அப்படியே ஓடி போறாரு. டென்ஸாவும் அங்க நறுக்கையை பார்த்து சொல்றான், நறுக்கை மாஸ்டர் ரொம்ப நன்றி என்னை புரிஞ்சுக்கினதுக்கு. நறுக்கையை நல்லா பார்த்துக்கோங்க. நறுக்கை ரொம்ப கஷ்டப்படுறான். ஆமா, உங்களோட அசிஸ்டன்ட் தானே அவரு எதுக்கு அப்படியே விட்டீங்க, சாக விட்டீங்க நீங்க? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவனும் என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி நான் அவனை பார்க்கல. அவன் என்னோட பிரதர் மாதிரி, சொந்த பிரதர் மாதிரி பார்த்தேன். அவன் நம்மளுக்காக அவனோட உயிரை விட்டுருக்கான். அப்படி அவனோட உயிர் போனது வீணாவது, கண்டிப்பா நம்ம பதிலடியே கொடுப்போம். அதனால பொறுமையாயிரு. இது அவளும் புரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அங்க எல்லாருமே இந்த ஐலாண்டை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அவளுக்கும் நம்ம சாண்டா சொல்றது அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தூங்கிட நம்ம ஹீரோக்கு அங்க டைம் இல்ல. இந்த இடத்துல இவங்க சொன்னபடி பார்த்தா காட்ஸ் வந்து எப்பயுமே மிடில் பகுதியை காட் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஸோ அப்படியே விட்டா இன்னமும் நிலைமை மோசமாயிடும். இதனால ஆளு தனியாவே போக ஆரம்பிக்கிறான். அந்த இடம் முழுக்க ஒரே ஃபாகா இருக்கும். அதே மாதிரி வேற ஒரு திசை நோக்கி போறான். அங்கதான் அந்த மிடிலான பகுதியும் இருக்கு. வரும்போது மரம்லாம் ஏதோ வேண்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த எலிக்சர் இருக்கு எத்துக்கும் ஃபைனலி வந்துடுறான். அங்க திடீர்னு முன்னாடியே ஆரஞ்சு கலர் முடியோட ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த காட் அங்க வரா. இப்போதான் உன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஹியூமனை டீல் பண்ணிட்டு வந்தேன். இப்போ திரும்பவுமா நாங்க காட்ஸ் இந்த இடத்த காட் பண்ணிருக்கோம். அப்பனா இப்படி சொல்லாத, அதாவது நீ மனுஷங்களை எலிக்சரா மாத்தி நிற்கியா என்ன? கேட்கறாது. பயங்கரமா தாக்க வருமா? ஆனா நம்ம ஹீரோ கையை உடச்சு விட்டுறான். அதுவும் ஆச்சரியமா பார்க்கும். ஆனா அடுத்த செகண்டே காலை வச்சு தலைய ஒரு மாதிரி ஆக்கிறான். ஆனா ஒரே செகண்ட்ல தலை திரும்பவும் பழையபடி ஆகுது. அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு புரியுது, அவளால திரும்பவும் பழையபடி எல்லாத்தையுமே ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. ஸ்ட்ராங்கராகவும் இருக்குது. ரொம்ப சண்டை போடும் போதே அவ யோசிக்கிறான், ஆல்ரெடி ஒருத்தனை கொன்ன இந்த ஹியூமன்ஸ் இவங்க எலிக்சருக்கு ஒரு நல்ல சோர்ஸா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவனோட நெஞ்சு வச்சு மொத்தமா எரிச்சு விட்டுறான். உள்ள போகலான்னு இருக்கும் போது திரும்பவும் அது உயிரோட வருது. அந்த பொண்ணு இப்போ ஒரு பையனா மாறிடுறா. அதுலயே நம்மளுக்கு தெரியுது இவ்வளவு ஒரு இம்மாட்டலு, அதே மாதிரி ஒரு காடுன்னு. அந்த காடு திரும்பவும் தாக்குது. ஆனா என்னதான் தாக்குனாலும் ரீஜெனரேட் ஆயிடுது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பாருக்க. நம்ம ஹீரோ டைரக்டா அந்த எலிக்சர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறான். நான் அந்த காடும் பதில் சொல்லாம திரும்பவும் அங்க சண்டை ஆரம்பிக்குது. இந்த காடோட உடம்பு பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வெட்டினாலும் அடிக்கடி அது ரீஜெனரேட்டும் ஆயிடுது. நம்ம ஹீரோ வயிற்றுலயே ஒரு கிக் அடிக்கிறான். இதனால வாயிலேருந்து அப்படியே ரத்தமும் ஊத்தும். அங்க பொண்ணா மாறிட்டு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பவர் அவ யூஸ் பண்றா. இன்னும் பிளாக் ஆகுது. ஹேய், நீ வந்து எனக்கு ரொம்ப தொல்லையை கொடுக்குற. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பவர் அவ வெளிப்பத்தீங்கன்னு தூரத்துல இருந்தா பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்ச் டைரக்டா ஹீரோட வயிற்றுல பட ரத்தமும் அப்படியே தெரிக்குது. இப்பதான் அவனுக்கு ஞாபகம் ஆகுது, ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பொண்ணுமே அவ்வளவு இதே மாதிரி தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினா அதுவும் ஏதோ சிமிலரா இருக்கு. அங்க திரும்பவும் தாக்கிங்கனே இருக்கா. ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஒரு தாக்குதலும். கரெக்டா ஒரு பஞ்சு நம்ம ஹீரோவோட முகத்திலேயே படும். நம்ம ஆளுக்கு நம்பிக்கையே போயிடுது, இவளை தோக்கடிக்க முடியுமா என்னால. அங்க ஒய்ஃபோட ஞாபகம் வருமா, அதனால அவன் விடாம தொடர்ந்து அங்க தாக்கிங்கனே இருக்கான். எந்த அளவுக்கு வேகமா தாக்க போறேன்னா இந்த பொண்ணால திரும்பவும் ரீஜெனரேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வேகமா நான் தாக்க போறேன். அதே மாதிரி மாஸ்டர்ஸ் அவன் தாக்குறான். நம்ம ஹீரோவோட தாக்குதல் ஒன்னு பயங்கரமா இருக்கும். அதனாலேயே அந்த பொண்ணால ஹீல் பண்ண முடியல. அங்க அடிச்ச அடியில அவளோட பாடியே ஒரு மாதிரி சின்ன பின்னமா இருக்கும். நம்ம
ஹீரோ அங்க திரும்பவும் எலிக்ஸரை பத்தி தான் கேட்கறான். ஆனா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஃப்ளவர்ஸா பூக்க ஆரம்பிக்குது. பாரு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு. சில பல செகண்ட்லயே மொத்த உடம்பும் பூவால கவர் ஆகுது. அந்த காடோட பாடியும் ஒரு மாஸ்டரோட உருவத்தை எடுக்குது. ஒரு பக்கம் ஒரு பொண்ணோட உடம்பும் இன்னொரு பக்கம் ஒரு பையனோட உடம்பும் இருக்கு. காபேமாரு நீ பயப்பட வேணாம், ஆல்ரெடி நான் மாஸ்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்னால இந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியும். அதுக்குள்ள அது மின்னலை வச்சு தாக்கும். அதோட அட்டாக்னால நம்ம ஹீரோவும் கல்லுக்கு அடியில மாட்டிக்கிறான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விடாம அட்டாக் பண்ணிக்கினே இருக்கான். அதுவும் பயங்கரமா அப்படியே தூக்கி போகுது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோட பாடியோ ரொம்ப சோர்ந்து போயிடுது. அந்த மாஸ்டர் இன்னமும் ரேம்பேஜா போகுமா நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை பார்த்திருப்பான். இது ஒரு ரியாலிட்டியா இல்ல கனவு தானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு கனவு அங்க வருது. அதுல நம்ம ஹீரோ அங்க எழுந்துக்கிறான். முன்னாடி ஒய்ஃப் இருக்காங்களா அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. கடைசியா இந்த இடத்துலயாச்சும் ஒன்னு நான் பார்த்தனே இப்படி நம்மால கனவுக்குள்ள இருக்கும் போது அந்த மாஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோ பிடிக்குது. கொண்டுலான்னு வரும்போது திடீர்னு மாஸ்டரை அப்படியே வெட்டி போடுறான். இது எல்லாத்தையுமே சொன்னது அந்த வில்லேஜோட லார்டு தான். ஆல்ரெடி நம்ம காபேமாரு கிட்ட ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. ஷினோபியோட ஒரு ரூல், எப்போ நீ சாகுற நிலைமையில இருக்கியோ அந்த டைம்ல இருக்கிற எனர்ஜியை சேர்த்து வச்சு ஒரு பயங்கரமான தாக்குதலை நீ எனிமிக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளும் இருக்கிற எல்லா பவரையும் நிஞ்சச்சு வாங்க பயன்படுத்துறான். மாஸ்டரோட டென்டக்களும் அப்படியே எரிஞ்சு போகுது. ஆனா அப்பயும் அதை தாக்கலான்னு வரும். மேதான் அங்க காப்பாத்தவே செய்யறான். ஆனா அந்த தாக்குதல் பட்டிருக்குமா, இதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுறாங்க. சைடு அந்த மாஸ்டரும் திரும்பவும் அதோட பாலிய ஃபார்ம் காடோட ஃபார்முக்கு வருது. இதுக்கப்புறம் காலையில ஆகுது. அங்க சாண்டாவை மன்னிப்பு கேட்கறான். ஏன்னா அவன் தான் நம்ம காபேமாருவை பாத்துக்கணும். நைட்ல அவன் தூங்கினால அந்த இடத்துல நம்ம காபேமாருவை காணோம். அப்பனா கண்டிப்பா மிடில் இருக்க அந்த பகுதிக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க அவன் இஷ்டத்துக்கு போயிருக்கான், நம்ம ஏன் தடுக்கணும்? இல்ல தடுத்தாவணும்னு சொல்லும் போது யுசிரியா அங்க கேக்குறான். ஆமா என்னப்பா ஒரு கிரிமினலுக்காக நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? உங்க ஹோக்கும் சொல்லுது இந்த மாதிரி நீங்க அந்த நடுப்பகுதிக்கு தான் போக போறீங்கன்னா நானும் உங்க கூட வரேன். ஏன்னா காலையில இருந்தே மேவை காணும். கண்டிப்பா மேவும் அந்த இடத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இதனால இவங்க எல்லாருமே கேங்க அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு கடவுளோட கேங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல யார் ஆணா இருக்கணும் யார் பெண்ணா இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசின்னு இருப்பாங்களா. அங்க இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போது பர்பிள் கலர்ல முடியோட இருக்கிற அந்த டென்ஷன் அவன் நடுவுல வரான். பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணோம். இப்போ ரீசெண்டா சில பல மனுஷங்க வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்த மனுஷங்களை விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க மஞ்சள் கலர் முடியோட இருக்கிற அந்த டென்ஷன் அவரு முன்னாடி இருக்க அந்த டென்ஷனோட தலையை பறக்க வர்றாரு. உன்னோட உடம்ப பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப அதிகமா தாவ் அதை நீ பயன்படுத்திருக்கன்னு நினைக்கிறேன். நான் யோசிக்கல, வெறும் ஒரு மனுஷனை தோக்கடிக்கணும்னு சொல்லி உன்னோட ஷிக்கை ஃபார்மை நீ பயன்படுத்தினியா? அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இது வேற யாரும் இல்ல, நம்ம காபேமாருவை தாக்குன அதே பொண்ணுதான். உன்னோட முகமும் அங்க ஹீல் ஆயிடுது. ஆனா என்ன ரொம்ப அதிகமா பவர்ஸை பயன்படுத்தினால ஒரு வயசான கிளவி மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கான். அவன் அங்க கத்துறான். எல்லாருமே கம்முனவங்க. இந்த ஜோஹோ அவனை நான் உனிதான் தாக்கணும், அவங்க யாருமே தாக்க கூடாது. அதே மாதிரி 2 ஹியூமன்ஸ் வந்தாங்களே அவங்களோட கதையை நீங்க முச்சிங்களா இல்லையா? உடனே அந்த மஞ்ச முடியோட இருக்கிற அந்த காடு ஜோஃபா ஒரு அங்க சொல்றாரு, நான் அவங்கள கொன்னுட்டு அவங்கள பூவா மாத்தணும்னு சொல்லி ஒரு ஓட்டை இருக்கும்ல அதுல நான் தூக்கி போட்டேன். நீ என்ன யோசிக்கிற? மனுஷங்களை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. எப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. நான் சுவோசென்னோட உடல் இப்பதான் கிடைச்சது. அவனை ஒரு மனுஷன் கொண்டு இருக்கானா கண்டிப்பா அந்த மனுஷங்க சாதாரணமானவங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம டென்சா அசாச்சோபி அவங்க 2 பேரை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க சாகல. நம்ம அசாச்சோபி எப்படியும் அவங்க காப்பாத்திடுறான். ஹேய் ஜோவோசென், நேத்து ஏதோ ஒரு பர்சன் கூட நீ சண்டை போட்டல, அவனை நீ கொன்னியா இல்லையா? நான் அவனை கொன்னுட்டேன். இதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான லிக்விட கொடுக்குறாங்க. அது மூலமா அவங்க பழையபடி ஹீல் ஆயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த ஹோக்கோ அந்த மாஸ்டரும் இப்பதான் விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு காடு தான் இருந்திருக்காரு. அதுதான் அவரோட உடலை 7 உருவமா பிரிச்சிருக்காரு. இதுல பெருமே ஒண்ணுதான், ஆனா அவங்க நந்துக்கிற விதம் எல்லாமே ஒரு மாறி இருக்கும். இந்த 7 பேர் தான் இந்த ஐலாண்டையே ஆள்ற காட்ஸா. எப்படின்னு நான் எல்லாத்தையுமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கினேன். சரி இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ சின்ன பையனா இருக்கும் போது ஒரு இலை மாதிரி இருந்தியா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு மனுஷனா இங்க இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கும் வராங்க. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி நம்ம காபேமாருவும் வந்தான். ஒரே மரமா இருக்கும்ல அதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. இப்பதான் அந்த ஹோக்கும் சொல்லுது, இந்த மரம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு காலத்துல மனுஷங்களா இருந்தவங்க தான். ஸ்டார்டிங்ல என்னோட ஃபேமிலியில இருக்க என்னோட பொண்ணு அவ தான் ஒரு மரமா மாறினா. இந்த இடத்துல யார் உயிரோட இருக்கணும் யாரு மரமா மாறணும் எல்லாத்தையுமே காட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ எப்படியும் அவங்க தப்பிச்சிட்டான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அந்த சின்ன பொண்ணு அவ தான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான்னு. இப்போ நான் அந்த எலிக்சர் அடையணும்னா எல்லாரையுமே தோக்கடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல வேற ஒரு கிரிமினல் வரான்.
டாமியா ஸ்டார்டிங்ல வீட்டு வாசல்ல இருக்க ஒரு டிராகனை வெட்டினானே அதே பர்சன் தான். உன்னை பார்க்கும்போது நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அட நீ அவன் தானே, ஆனா உன்னோட நிலைமை மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி உனக்கு இந்த இடத்த பத்தி என்னென்ன தெரியும், கவலைப்படாத, எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அங்க இப்படி அவங்க கேட்கும் போது நம்ம காபிமாருக்கும் அங்க தெரியுது இதே மாதிரி போச்சுன்னா நிலைமை மோசமாயிடும். அவங்க 2 பேரு ஸ்ட்ராங்கராகவும் இருக்காங்க. இதனால அவன் அங்க குனிஞ்சு சொல்றான், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. இதை கேட்கிற அவரும் டப்பு நாங்க வெட்டலான்னு வருவாரு, ஆனா நின்றுவாரு. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலையா, அதுலயே அவருக்கு புரியுது நீ சொல்றது உண்மைதான், நீ கோக்கமாக்கா எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இங்க இருக்கிற காட்ஸ் பூச்சி இதை பத்திலாம் சொல்ல அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க அவங்களோட எபிலிட்டி எல்லாம் கேட்டு. நான் வந்து இந்த ஐலாண்டை விட்டு போகணும், என்னோட ஒய்ஃபை திரும்பவும் சந்திக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் அப்படி இல்லப்பா, எப்படியாச்சும் இந்த லிக்விடை குடிச்சு நான் இம்மார்ட்டலா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதனால அவங்க 3 பேருமே இதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் அங்க மேய பாக்குறாங்க. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் வாழ்ந்துட்டா, அவளால இப்போ பேச முடியுது. காபிமாரோட பேரையும் எடுக்கிறா. இதை பார்க்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். உனக்கு அந்த கடவுள் டென்ஷன் பத்தி என்ன தெரியும், அவங்கள பத்தி என்ன தெரியுமோ சொல்லு, அவங்கள எப்படி தோக்கடிக்கிறது, நீ இந்த எபிலிட்டியை பயன்படுத்துறிய, இது எப்படி? அங்க மேவும் டாவ் அப்படின்னு ஒரு விஷயத்த அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அது பாடியில எல்லா பகுதியிலும் இருக்கு, மேல கீழே செஸ்ட்ல நாபிக்கு கீழே இப்படி நாங்க சொல்றா. நம்மளுக்கு அங்க புரியல என்னடா இது என்ன சொல்றான்னு. இன்னமும் நிறைய விஷயத்த சொல்லலான்னு போறதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வரும். அங்க டாமியாவும் டக்குன்னு முன்னாடி போயிட்டு ஒரே ஸ்லைஸ்ல ஏகப்பட்ட மாஸ்டரை கொள்றான். அங்க ஒரு விஷயம் இப்ப அவங்களுக்கு தெரியும், டாவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஒரே ஒரு வழி இதுங்களை தோக்கடிக்கிறதுக்கு. அது என்ன ஏது அப்படின்னு தெரியல, கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். அங்க இதனால அந்த பொண்ணை மேல ஏத்தி வச்சுக்கிறான். ஹேய் பொண்ணு சீக்கிரம் அந்த டாவ் பத்தி சொல்லு. நான் மாஸ்டர்ஸ் இன்னமும் வர ஆரம்பிக்குது, பின்னாடி மனுஷங்க மாதிரி இருக்கிற மாஸ்டர்ஸும் அவங்க வந்து அந்த மரம் மாஸ்டரால நம்ம சாண்டாக்கு சில பல விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த ஐலாண்ட்ல ஏகப்பட்ட ரிலீஜன் இருக்கு, மனுஷங்களால இது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மரமும் இப்பதான் அந்த டாவ் பத்தி சொல்லுது. டாவ் இது எல்லாத்துலயும் பரவி இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த எனர்ஜியை மாஸ்டர் பண்ணிட்டா அவ்வளவுதான், எதையும் வெல்ல முடியும், அசால்ட்டா ஹீலும் பண்ணிக்க முடியுமா. இந்த சைடு நருக்கையும் அவங்க தாக்குறதுக்கு வரா. அவளுக்கு என்னன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்காக ஸ்வாட்ச்மேனை கத்துக்கணும் அப்படின்னு அவ சொல்றான். இந்த இடத்துல நம்ம ஷியான் இருக்கான்ல, அவனால பார்க்க முடியாது, இந்த அளவு வேவ்ஸை சென்ஸ் பண்ண முடியும். அதை வச்சுதான் இது வரைக்கும் மாஸ்டர்ஸ் அவன் கொள்றான். யார் யார் வராங்க அப்படின்னு தெரியுது. இதுக்கு கோவத்துக்கும் அமைதிக்கும் நடு ஸ்டேட்ல நம்ம இருக்கணும். இந்த ஸ்டேட்டை மாஸ்டர் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஒரு மாஸ்டர் வரும், அவரு அசால்ட்டா கொள்றாரு. இதே மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு மாஸ்டரையும் சின்ன பின்னமா வெட்டி கொள்றாரு. நம்ம நறுக்கையும் டெக்னிக் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அங்க கொள்றா. அதுக்கப்புறம் அந்த டென்ஷன் அந்த காடை காட்டுறாங்க. அவங்க ஒரு விதமா எது பண்ணிருக்காங்க. நேத்து ஒரு மனுஷனை அவங்க ஒரு குகையில தூக்கி போட்டிருப்பாங்களே, அதாங்க அந்த சோபி அந்த பர்சனையும் டோமாவையும் தான். அது எந்த மாதிரி குகைனா அதுக்குள்ள இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வர முடியாது. வெளியில வர ட்ரை பண்ணாலும் அங்கேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. காட்ஸ் இவங்க 2 பேரை குறைச்சி மதிப்பிட்டாங்க. அசால்ட்டா இவங்க வெளில வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, டென்ஷன். அவனை நான் கொன்னே ஆகணும், அவனை நான் கொல்லணும். ஆனா எப்படி நீ கொல்லுவ? அப்புறம் தான் அவன் விளக்குறான் அவங்களோட வீக்னஸ் அது சென்டரா. ஏன்னா நான் வந்து அவனை மொத்தமா வெட்டி போட்டேன்ல, அப்போ அவனோட சென்டர் வழியா தான் அவன் ரீஜெனரேட்டே ஆனா. அப்போ அவனோட வீக்னஸ் தான் நடு பகுதியில தான் இருக்கே. அங்க இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு ஒரு மாஸ்டர் வந்து நிற்கும். ஜஸ்ட் மிஸ் எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஆமா மரியாதையை சொல்லு, நீ யாரு? இல்ல இதுகிட்ட பேசுனாலாம் வேலைக்காவது, அது ஒரு மாஸ்டர், அதனால இதை மொத்தமா நம்ம முச்சிடலாம். அட இருங்க, இந்த மாதிரி நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா சொன்னாருன்னு நான் இங்க வந்தேன். எனக்குன்னு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உங்களை மாதிரியே வேற ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள தேடி போயிருக்காங்க. என்னோட ஷோஷினா அவங்க பின்னாடி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வரும் போது அசால்ட்டா பின்னாடி அவன் கத்திய வச்சு முச்ச விட்டாரான். 2 பேருமே சண்டை போடும் போதும் அந்த மாஸ்டர் சொல்லுது, கூட சண்டை போறது வேஸ்ட், உன்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது. அங்க காயிட்டு அது பயங்கரமா கொடுக்குது. அங்க பிரதருக்காரன் பயங்கரமா அடி வாங்கி கீழே விழுறான். அங்க கொல்லலான்னு வரும்போது அங்க திடீர்னு ஆளு ஏந்து போனா அவனோட கழுத்துல ஒரு காயம் இருக்கும். அதுவும் அங்க ஹீல் ஆயிட்டு அப்புறம் தான் அந்த மாஸ்டரை நோட் பண்ணு கழுத்துக்கிட்ட ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கும். அப்பனா இவன் கீழே இருக்கும் போது அந்த பிளான்ஸ் அப்சர்வ் செஞ்சுட்டானா என்ன? இல்ல அப்படி இருக்காது. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த பவரை தான் நீங்க பயன்படுத்துறீங்களா? அட இவனுக்குள்ள இருக்க டாவ் அது என்ன ஏறிக்கினே போகுது. இவனை சீக்கிரமா முடிக்கணும், இல்ல இவன் பெரிய பிரச்சனையா அமைவான். அதனால சோபியோட 2 கையை ஆளு உடைக்கிறான். ஆனா அத்த செகண்டே 2மே ஹீல் ஆயிது. கழுத்துல பார்த்தா அதே மார்க் அங்க கிரியேட் ஆகுது. திரும்ப தாக்கலான்னு வரதுக்குள்ள நாபிலேயே அவன் பயங்கரமா அடிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட வீக்னஸ் அது உன்னோட நாபின்னு. அங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அசால்ட்டா நம்ம சோபி தப்பிக்கிறான். ஏன்னா ஆளுகிட்ட இப்போ காட் லெவல்ல அங்க பவர்ஸ் வந்திருக்கு. திரும்பவும் ட்ரை பண்ணலான்னு போறதுக்குள்ள கையே அவன் மெரிக்கிறான். டாவை அதிகமான அளவுல பயன்படுத்தும் போது ஒரே அடியில மொத்தமா முச்சிடறான். இப்பதான் எனக்கு புரியுது, போன வாட்டி நான் டாவ் அந்த பவரை கவர் பண்ணி நான் பயன்படுத்தல,
அதனால தான் எந்த அட்டாக்ஸும் ஒர்க்கே ஆகல, இதுக்கு மேல அப்படி ஆகாது அப்படின்னு ஆளும் அந்த பவரை கத்துக்கிறான். இந்த பக்கம் அங்க மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடும் போது நடுவுல மேவை பார்த்தோன்னே மேவை பார்த்து அந்த மாஸ்டர் தலை வணங்குது. சாமா ஒரைக்கு நீங்க வாங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிருக்கோம் இப்படின்னு அதை சொல்ல எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா மேவும் ஒரு ஹியூமன் இல்ல, அதுவும் ஒரு டென்ஷனு, அதாவது காடு. மேக்கு அங்க விருப்பமே இல்லை அங்க போகணும்னு. அது நம்ம ஹீரோக்கு புரியுது. அந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டரும் நிறைய மாஸ்டர்ஸ் அவங்க வந்து இதை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி கை அவனுக்கு போயிருக்கோம்ல, அதுக்காக பழி வாங்கணும்னு அவன் வெறியாகிறான். ரெண்டு பேருமே சண்டை போறாங்க. சண்டைக்கு இடையில நம்ம ஹீரோ அவங்க கேட்கறான், எதுக்காக இவளை கொண்டு போகணும்னு பாக்குறீங்க, மாதிரி இவளுக்கு அங்க போகணும்னு விருப்பம் இல்ல. அப்புறம் தான் அந்த டாவ் அந்த பவரை பத்தி சொல்றாங்க. அந்த டாவ் பவர் அடையிறதுக்கு 5 விஷயம் முக்கியமா வேணுமா, அதுல இன்னும் யாங்கு 2 பவர் இருக்கணுமா, அதுக்கு 2 ஃப்ளவர் இணையிற மாதிரி 2 ஹியூமன்ஸும் இணையணும். ஸோ நான் சொல்ற விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், இது வேற மாதிரி. நம்ம மீதான் இருக்கிறதுலேயே அங்கே ரொம்ப வீக்கு, அதனாலேயே ஒன்று அவளை தூக்கணும் இல்லை பார்ட்னரா அந்த விஷயத்தை கொண்டு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் மே வந்து அப்படியே ஓடி வந்துட்டா. அப்போ ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. ஆனால் இப்போ நாங்கள் ஃபைனலி மேவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மேவை அவளோட இடத்துக்கே நாங்கள் கொண்டு போகணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி டாவ் அந்த பவரை வச்சு கிரேட்டான ஸ்டேட்டை அவங்களால அடைய முடியும். அதை அவங்க எல்லாருமே ஆயிரக்கணக்கான வருஷமா பண்ணிருக்காங்களாம். அதனால தான் இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை நம்ம ஆளுங்களாலேயே பண்ண முடியுமா, மைண்டை ஸ்ட்ராங்குக்கும் வீக்குக்கும் மிடில் அவங்க பேலன்ஸ்டா வச்சுக்கணுமா, இதை பத்தி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்க இதை பத்தி சொல்லும் போது அப்புறம் தான் அவன் நோட்டீஸே பண்றா, நம்ம ஹீரோவோட டாவ் அது ரொம்ப பயங்கர பவரா இருக்கு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவாலையும் டாவோட பவர்ஸ் அங்க உணர முடியுது. அங்க அதை பயன்படுத்தும் போது ஆளு வெறுமா தோறான். அதுக்கே அந்த மாஸ்டர் பறந்து போகுது. அங்க ஒரே அடியில சின்ன பின்னமாக்கிறான் அந்த மாஸ்டரை. அதுங்களாலேயே உணர முடியுது இந்த டாவ் இந்த பவர் இது அந்த காடு டென்ஷன் அவங்களோட பவரோட அப்படியே சிமிலரா இருக்கான். இதே மாதிரி 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல அதுங்களோட கதையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் ஃபைனலி அந்த ஹொரை அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க ஒண்டிதான் இந்த இடத்துல தனியா இருக்காங்கன்னு கேட்டா அதுதான் கிடையாது. முன்னாடி ஒரு பிங்க் கலர் ஹேரோட டென்ஷன் லேடி இருக்கு. நான் யோசிக்கல, இந்த மாதிரி முதல் முறையா இத்தனை வருஷத்துல நீங்க தான் ஹியூமன்ஸா இருந்துட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எத்தோனே அந்த மரம் மாஸ்டரோட தலையும் துண்டாவுது. யூசரியா இதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாரா, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காவ. ஆனா அதுக்குள்ள அப்படியே அவ பிடிக்கிறா. எங்க ஓடலான்னு பாக்குறேன். நான் உங்க கூட பேசணும்னு வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல யாருமே இந்த இடத்துக்கு வந்ததும் இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா. உடனே நம்ம சாஹிரியும் அவளோட கத்தி அங்க எடுக்கிறா. அட ஏன் நீ என்ன அப்படி பாக்குற, ஜஸ்ட் உன் கூட பேசணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். இவன் தான் டென்ஷன், இவனோட பேரு ஜூயிசன். இத பாக்குற சாண்டா ரொம்ப ஆச்சரியமா வரான். உன்னோட தலையை துண்டாயிச்சு, அப்படி இருக்கும் போது எப்படி நீ உயிரோட இருக்க? அட நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் சாகலாம் மாட்டான், இன்னமும் ஃபாஸ்டரா ஒரு மரமா மாற போறான். என்னோட வாழ்க்கையில இதுதான் எழுதிருக்கு. நானும் இதுதான் யோசிச்சேன். என்னோட சோல் ஹொரையில போகும், எனக்கு அதனால பீஸ் வந்து கிடைக்கும். அட இது எல்லாமே பொய் தான். ஏன்னா இது எல்லாமே நாங்க கட்டின கட்டுக்கதை தான். இந்த இடத்துல ஆளுங்க மேல நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணுவோம். எல்லாருக்குமே எங்க மேல டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க வேணும்ட்டே இந்த மாதிரி கதைகளை கட்டியிருக்கோம். இந்த ஐலண்ட்ல யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையுமே நாங்க ரிசர்ச்சுக்காக நாங்க பயன்படுத்துவோம். திடீர்னு ஹியூமன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டால் வந்து யுசரியாவை அப்படி அதுங்க போச்சுக்குது. இந்த ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கிற இந்த டால் இதோட பேரு கியோஷி. இதுங்களையும் நாங்க மனுஷங்களை வச்சுதான் உருவாக்கணுமே. எனக்கு ஹியூமன்ஸை வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். முக்கியமா எந்த மனுஷங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள நாங்க டேன் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துவோம். ஆமா நீ என்ன அந்த எலிக்சரை பத்தியா சொல்ற? ஏன் தெரியலப்பா, இங்க எத்தனை ஹியூமன்ஸ் வந்தாலும் எனக்கு எலிக்சர் வேணும் அப்படின்னு தான் தேடின்னு வராங்க. அப்பனா நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? ஆனா இந்த ஐலண்ட்ல அப்படிப்பட்ட விஷயமே இல்ல. எங்களுக்கு டேன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரணமான மனுஷன் அவங்க டேனை குடிச்சா அவங்க ஒரு மரமா மாறிடுவாங்க. யார் யாரு ஆல்ரெடி ஒரு பூவா மாறி இருக்காங்களோ அவங்க வந்து இம்மார்டல் தான். அதுக்குன்னு அவங்களால எங்காவும் இருக்க முடியாது. ஆனா இது மேலேயே இப்போ ரிசர்ச் போயின்னு இருக்கு. ஆனா நீங்க தேடி வந்த அந்த எலிக்சர் அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது எக்ஸிஸ்டே ஆகல. இப்படி அங்க சொல்ல நம்ம சஹீரி நம்ம காபேமாருவை பத்தி யோசிக்கிறான். காபேமாருக்கு எப்படியாச்சும் அந்த எலிக்சர் கிடைக்கணும். அப்பனா தான் அவன் ரிலீஸே ஆவான். அப்பதான் அவனால திரும்ப அவனோட ஒய்ஃபை சந்திக்க முடியும். ஆனா எலிக்சர்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை இப்படின்னு ஒண்டி தெரிஞ்சா அவ்வளவுதான். அவன் என்ன யோசிப்பான், ஏய் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி எலிக்சரை தேடி வந்தது வேஸ்ட் தான். கூட வாங்க, உங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். ஆனா இப்படி ஒரு சொல்லும் போது யூசரியா பின்னாடி வந்து பயங்கரமா குணாய் வச்சு தாக்கிறா. தலை உடம்பு எல்லாமே அப்படியே துண்டாவுது. இதனால எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா ஜூயிசன் எந்தட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்க உடனே யூசரியாவும் சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே இந்த இடத்தை விட்டு ஓடி ஆகணும். ஆனா நம்ம சஹீரி இன்னமும் அங்க ஷாக்ல இருக்கா. சஹீரி டைம் இல்ல, புரியுது எலிக்சர்னு ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகலதான். ஆனா அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும். இப்படி இவங்க ஓடும் போது பின்னாடி
அவனோட தலையும் உடம்போ துண்டா இருக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அங்க ரீஜெனரேட் ஆகுது. முன்னாடி 2 டால்ஸ் அவன் ஏவி விடுறான். எனக்கு தெரியும் உன்னால தாவ பார்க்க முடியும்னு, ஆனா உனக்கு தெரியாது அதை எப்படி பயன்படுத்தணும்னு. கவலைப்பட வேணாம், அந்த விஷயத்த எப்படி பயன்படுத்தணும்னு நான் உனக்கு சொல்றேன். உடனே நம்ம சாண்டா தான் அங்க நடுவுல வரான். இரு, நான் இருக்கிற வரைக்கும் அவ மேல உன்னால கைய வைக்க முடியாது. அட என்னப்பா நீங்க 2 பேரும் வேஸ்ட் தான். இந்த பொண்ணு தான் எனக்கு வேல்யூபிளே. யூசரிஹா, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு தாவ நான் சொல்லி தரேன். அதே மாதிரி உன்னை நான் டேனாவும் மாத்துவேன். இதுலயே நம்மளுக்கு தெரியுது யூசரியாவை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இவன் பாக்குறான். ஹீரி ஃபர்ஸ்ட் தாக்குறா, சாண்டா காலை வெட்டுறான். பக்கம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை குடிக்க திரும்பவும் பழையபடி அவளோட உடம்பு முழுக்க ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. என்னதுன்னு தெரியல. அதை வச்சு அவ பயங்கரமா தாக்குறா. அப்படியே வெட்டிக்குது. இருந்தாலும் டக்குன்னு அங்க ரீஜெனரேட் ஆகுது. என்ன யூசரியா, இந்த மாதிரி உன்னோட அட்டாக்ஸ்ல நீ தாவ பயன்படுத்துறன்னு எனக்கு தெரியுது. ஆனா இதை இன்னமும் நீ ஒழுங்கா பயன்படுத்தல. நான் உனக்கு இதை விடவும் பர்ஃபெக்டா பயன்படுத்துறதுக்கான வழியை நான் உனக்கு சொல்றேன் யூசரிஹா. தொடர்ந்து அவங்க தாக்குறாங்க. ஆனா எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் ஆளு தப்பிக்கிறான். அங்க யூசரிஹாவை அப்படியே அவன் தலைகீழ பிடிக்கிறான். நீங்க எல்லாருமே இந்த விதத்துல சண்டை போட்டீங்கன்னா என் முன்னாடி எதுவுமே உங்களால பண்ண முடியாது. இப்படி பண்ணா ஒரு ஆர்டினரியான ஹியூமன் ஆண்டி தான் உங்களால இருக்க முடியும். உங்களை ஒரையில நான் வெல்கம் பண்றேன். அங்க இதனாலேயே அவங்களுக்கு புரியல இந்த காடை எப்படி அவங்க தோக்கடிக்கிறதுன்னு. சைட்ல ஹோக்கு கிட்ட அவங்க கேக்குறாங்க, ஆமா எப்படி இதை தோக்கடிக்கிறது? வேற வழியில சஹீரியும் அவங்க வெட்டுறதுக்கு நிக்கிறாளா? ஏய் பொண்ணு, உன்னோட தாவு ரொம்ப வீக்கா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பர்சனால என்ன எதுவும் பண்ண முடியாது. அங்க வயிற்றுலயே வெட்டா. இப்பதான் அங்க அந்த ஹோக்கு அந்த மரம் மாஸ்டர் சொல்லுது அவங்களோட டாவ் அவங்களோட நாபில இருந்து ஆரம்பிக்கும் இப்படின்னு அது சொல்ல, அந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூஞ்சிலே அவ தாக்குறான். இந்த வாட்டி முகத்துல தாக்குன அந்த தாக்குதல் ஹீலே ஆகாது. நம்ம சஹீரி அவளோட டாவை அதிக அளவுல அங்க பயன்படுத்திருப்பா. எப்படி இதை உன்னால அதிகரிக்க முடியுதா? இதை திடீர்னு நீ ஸ்ட்ராங்கரா மாத்திருக்க. பரவாயில்ல, உன்னையும் நான் வந்து டேனை மாத்தலாம் நினைக்கிறேன். நீ ஒரு ஸ்ட்ராங்கரான டேனா மாறுவ. சஹீரிக்கு இப்பதான் விஷயமே புரியுது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் இதே மாதிரி ஒரு டெக்னிக் அங்க பயன்படுத்திருப்பான். அந்த ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தன் வந்தால அந்த ரோட்டா, அவனும் இதே டெக்னிக்கை தான் அங்க பயன்படுத்திருப்பானே. அங்க திரும்பவும் சஹீரிய மொத்தமா முடிக்கலான்னு வரும்போது கரெக்டான டைம்ல யூசரியா காப்பாத்துறான். சீக்கிரம் எப்படியாச்சும் அதை கொல்லு. ஆனா கொல்லலான்னு வரதுக்குள்ள வாயை வச்சு அவன் தாக்குறான். அதனால எப்படியோ அவன் தப்பிக்கிறான். கையை வெட்டி நம்ம யூசரியாவை அவன் தாக்குறதுக்கு பாக்குறான். ஜஸ்ட் மிஸ் நம்ம சாண்டா திரும்பவும் பிடிக்கிறான். சீக்கிரம் சஹீரி. சஹீரி கரெக்டான வாய்ப்பை பயன்படுத்தி அங்க வயிற்றுலயே தாக்குறான். அங்கேயே கதையும் முடியுது. நான் யோசிக்கல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை இப்படி அசால்ட்டா நம்ம முடிப்போன்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட பவரை வச்சு மாஸ் காட்டின்னு இருக்கான். ஆனா ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியும், இன்னமும் அவன் டாவை ஒழுங்கா பயன்படுத்தல. அதனால அவன் மேக்கு நன்றி சொல்றான். ஏன்னா மேதான் இந்த பவரை கத்து கொடுத்தாலே. இதுக்கப்புறம் அந்த டென்ஷனை காட்டுறாங்க. அது எந்த போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட உடம்பு முழுக்க அங்க பூவால நிறைய ஆரம்பிக்கும். அதுவும் ஏதோ ஒரு மாஸ்டரா மாறும். டைரக்டா நம்ம யூசரியாவை தாக்கலான்னு வருமா. சாண்டா நடுவுல வர சாண்டா வசமா மாட்டிக்கிறான். அவனோட மண்டை முழுக்க ஒரு மாதிரி பூவா நிறைய ஆரம்பிக்குது. எல்லாமே பாய்சன் தான். அந்த காடும் ஒரு வித்தியாசமான மாஸ்டரா மாறாரு. அதுவும் போன வாட்டி நம்ம ஹீரோ சண்டை போடும் போது ஒரு லேடி உருவானால இதே மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு ஆணோட உடலும் ஒரு பெண்ணோட உடலும் இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் சேமா ஒரே ஒரு தலை ஒண்டி தான் இருக்கு. அது தாக்கலன்னு வரும்போது ஷியான் கரெக்டான நேரத்துல எல்லாத்தையுமே வெட்டி போடுறான். சீக்கிரம் சாண்டாவோட தலைக்கு மேல இருக்க பூ எல்லாத்தையுமே எடுங்க, அதனால பாய்சன் கம்மி ஆயிடும். அதே மாதிரி அவங்க பண்றாங்க. நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சாண்டா அவனோட டாவை பயன்படுத்தும் போது உங்க ஆளுக்கு தெரியுது இப்ப முன்னாடி இருக்க அந்த கிரியேச்சர் நம்ம டென்சாவை கொண்ட அந்த கிரியேச்சர்ல இதுவும் ஒண்ணு நம்ம ஆளுக்கு தெரியுது. நான் இது வரைக்கும் வர வழியில ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் கொண்டேன். வரும்போது டாவையும் நான் பயிற்சி பண்ணேன். இப்போ எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு. அவ என்னோட உடம்பு முழுக்க நான் கவர் பண்ணோம். அந்த மாஸ்டரும் தாக்க வர அசால்ட்டா அவன் வெட்டிக்கினே வரான். இந்த சைடு சாண்டாவோட உடம்பு முழுக்க ஒரே பாய்சனா இருக்கு. எப்படியும் அவங்க பூ எத்துறாங்க. அங்க என்ன பண்ணுன்னு தெரியலையா. நம்ம யூசரியா அதே லிக்விடா இருக்கிறா. இந்த பக்கம் அங்க பயங்கரமா சண்டை போகுது. பயங்கரமா ஒரு டஃப் கொடுக்கறாரு. இடத்துல அந்த மாஸ்டர் பண்ற அட்டாக்னால அந்த இடமே தாரமாட்டமா அழியுது. அங்க திடீர்னு ஒரே ஒரு அட்டாக் ஒண்டி ஷியான் மேல படமா. அதனால ஆளோட உடம்புலயும் ஏகப்பட்ட பூ அப்படியே வரும். ஆனா கத்திய வச்சு விடாம எல்லாத்தையுமே அவன் வெட்டுறான். அங்க ரத்தமா ஊத்துது. நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி உன்னோட நிலைமையில என்ன கொல்ல முடியும்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா முடியாது. முன்னாடி சஹீரியும் யோசிக்கிறா. இதே மாதிரி போச்சுன்னா அவரால் ஜெயிக்க முடியுமா? சரி பார்க்கலாம், என்னால இந்த உடம்பை வச்சு உன்னை கொல்ல முடியுதானே. இந்த சைடு சஹீரி ஒரு ஐடியாவை கொடுக்குறான். 3 பேருமே அட் டைம்ல தாக்குனா இப்ப அங்க கொல்ல முடியும். ஆனா யூசரியா அங்க கேட்கற மாதிரியே இல்லப்பா என்னாலாம் முடியாது, நீங்களே போங்க. 2 பேருமே போகும்போது அவரு கத்துறாரு, ஆமா ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், எதுக்காக நீங்க நடுவுல வரீங்க? இல்ல எங்களுக்கு அதோட வீக்னஸ் தெரியும், அதோட வீக்னஸ் அதோட நாபி தான். ஆனா நீ நல்லா பாரு, அதுக்கு 2 உடம்பு இருக்கு, ஆணு பெண்ணுன்னு. 2 நாபியும் எப்படி வெட்டுறது? அப்படியே நீ வெட்டுறதுக்கு போனாலும் அது உன்னை கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தப்பி தவறி பட்டா அவ்வளவுதான், நம்மளும் அங்கேயே பூவா மாறிடுவோம். அதுக்கு தான் எங்க கிட்ட ஒரு
வழி இருக்கு, இந்த லிக்விடை நாங்க உடம்பு முழுக்க தடவி இருக்கோம். ஸோ இது மூலமா என்னதான் பண்ணாலும் அந்த பாய்சன் ஏறாது, அதனால பிரச்சனை இருக்காது. அங்க படுவேகமா அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நறுக்கை எது தாக்க வரும், ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. தாக்க வந்து கொடியா வெட்டி போறா. இந்த சைடு சஹீரி இதை ஒரு வாய்ப்பா வச்சு நடுப்பகுதி அங்க வெட்டுறா. திரும்பவும் தாக்கும் போது நம்ம சஹீரி திரும்ப அங்க வெட்டி போறா. இது எல்லாத்தையுமே ஷியானோ பாத்துக்கினே யோசிக்கிறான். நம்ம சஹீரி கிட்டயும் அந்த தாவ் அந்த பவர் இருக்கு, என்ன விடவும் அந்த பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அவளாலையும் அந்த விஷயத்த சென்ஸ் பண்ண முடியுது. அங்க இதனால ஷியானோ அங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிளான் படி முதல்ல அவங்க காலை விட்டுறாங்க. இதனால அந்த மாஸ்டரும் அப்படியே கீழே விழமா. அது இப்போ ரொம்ப பொறுமையா அங்க ரீஜென்ரேட் ஆகுது. ஏன்னா எல்லாருமே அந்த டாவ் அந்த பவரை பயன்படுத்துறாங்க. நான் எப்படியாச்சும் இதை வெட்டி ஆகணும், இதுல என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. அந்த மாஸ்டரும் அதோட தாவ் வச்சு அங்க தாக்கலான்னு வரும். ஆனா நம்மளால அங்க நிக்கிற மாதிரியே இல்ல. ஆல்ரெடி டென்ஸா எனக்காக உயிரை விட்டான். நான் அந்த இடத்துல ஓடி போனதான் மிச்சம். அப்படி இருக்கும் போது நான் ஒன்னும் நிக்க மாட்டேன். நான் வந்து காட்டணும் இந்த மாஸ்டருக்கு நான் யாருன்னு. அண்ணா பின்னா நாலு வெட்ட ஆரம்பிக்கிறான். முன்னாடி வழியா தாக்கலான்னு வரும்போது நம்ம சஹீரி எப்படியும் அங்க காப்பாத்துறா. சஹீரி சொன்னபடி பார்த்தா அதோட கோரு அது வந்து அந்த நாபி தான். ஆனா நான் சென்ஸ் பண்ண வரைக்கும் அது ஒன்றும் வீக் பாயிண்டா எனக்கு தெரியல. சாண்டாவும் சொல்றான், எப்பயுமே ஒரு செடியை பொறுத்த வரைக்கும் மிடில் இருக்கும், அதனால ஒரு மிடில் பாக்குறாரு. மிடில் அங்க தாக்கலான்னு போறதுக்குள்ள அது தண்ணியை அங்க ரீஜெனரேட் பண்ண ஏகப்பட்ட டென்டக்கல் அப்படியே உருவாகுது. தாக்கலான்னு வரும், நம்மால விடாம எல்லாத்தையுமே வெட்டி போறான். அங்க வெட்டலான்னு போகும்போது காடோட முகம் ஏகப்பட்டது உள்ள இருக்கு. பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு ஹியூமன் அவனையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கானா? இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகா இருக்குல்ல இப்படின்னு அதை சொல்ல அங்கேயே அவன் வெட்டி விடுறான். அதோட கதையும் அங்கேயே முடியுது. ரொம்ப நன்றி, 1000 வருஷமா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அங்க அழியும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது பூவா மாறும். அந்த பூவும் கீழே படுமா, அந்த இடத்துல புதுசா பூவா முளைக்குது. அங்க சாண்டாவோட நிலைமையும் மோசமா இருக்கு. சாண்டாவால இன்னமும் சில பல நொடிக்கு தான் உயிரோட இருக்க முடியும். என்னோட உடம்புலயும் அங்க நிறையவே ரத்தம் போயிருக்கும். அவருக்கும் அங்க அந்த அளவுக்கு டைம்ல ஹீரி அங்க சொல்றான், உன்கிட்ட தான் அந்த மெடிசன் இருக்குல்ல, அது மூலமா காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண. என்கிட்ட ஒண்ணுதான் பாருக்கு, ஒரு பர்சனை தான் என்னால காப்பாற்ற முடியும். ஒன்னா நீ பாதி கொடுக்க வேண்டியதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. போற வழியில நிறையவே ஆபத்து வரலாம். அது போக எனக்கும் அந்த மெடிசன் வேணும். அதனால ஒரே ஒரு பர்சனை ஒண்டிதான் அங்க காப்பாற்ற முடியும். சாண்டாக்கு அங்க புரிஞ்சு போயிது அவளோட கதை முடிய போகுதுன்னு. அங்க அவன் பழைய மெமரிஸை யோசிச்சு பாக்குறான். வீட்டுல இருக்கும் போது சாண்டாவும் இந்த யுசிரியா ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கும். அதை யோசிச்சு அவன் அழுகுறான். அங்கேயே அவன் இறந்து போகிறான். நம்ம ஷியானை தான் இப்ப அவங்க காப்பாத்திருக்காங்க. சஹீரிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யுசிரியா வந்து ஒரு கரெக்டான பாதையை காட்டியிருக்க. இதுக்கு மேலேயும் யாருக்கும் கருணையை காட்ட போதில்ல. எல்லாரையுமே நம்ம முடிக்கணும். இடத்துல யாரு கிரிமினலு எக்ஸிக்யூஷனரு அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். நம்ம போலாம், எல்லாரையுமே நம்ம காப்பாற்றணும். இதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறான். அந்த இடத்துல ஆளு பயந்து போய் பின்னாடி வருவான். அப்புறம் தான் தெரியுது அந்த டென்ஸா அவன் தான் கொண்டு வந்திருக்கான்னு. வந்து மயங்கி போயிட்டேன், நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். எனக்கு எதுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சஹீரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு டெம்பிளுக்கு வராங்க. அதுதான் சேஃபா அவங்களுக்கு இருக்கு. இதனால அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்காங்க. உள்ள வரும்போது ஷியான் அங்க சொல்றான், ஹேய் உன்னோட தாவ் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா அதுக்குன்னு அதை அதிகமாகவும் பயன்படுத்தாத. தாவ் அது வந்து ஒரு லைஃப் எனர்ஜியால உருவாகுது. அதிகமா பயன்படுத்துற மூலமா நம்மளோட மெமரிஸ் போகலாம், இல்ல மைண்ட் ஏதாச்சும் ஆகலாம். அதை அதிகமா பயன்படுத்தும் போது இறந்தே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகிறத பத்தி பேசுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். இங்க நம்ம மாட்டிக்கணும் எலிக்சர்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனா காபி மரு ஸ்டார்டிங்ல என்கிட்ட சொன்னா அவனோட வில்லேஜ் எட்டு அவன் ஒரு இம்மாட்டலாம், அவன் சாகவே இல்லையா. என்ன சொல்ல இருக்க, எனக்கு அந்த விஷயமே டவுட்டா இருக்கு. ஏன்னா நீ தான் என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி காபே மரு அவனோட ஒய்ஃபுக்காக இங்க வந்திருக்கானு. அதுதான் எனக்கு இன்னமும் மர்மத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஷினோபிக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் ஆகாது. முக்கியமா இப்போ அவன் சொன்ன அந்த விஷயமும் பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி வேணா அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால நம்ம காபி மரு கிட்ட நீ கேட்டியா, உண்மையிலேயே காபி மருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, நீ வந்து பாத்தியா, அவளோட பேரு என்னன்னு கேட்டியா? ஷினோபிஸை கண்ட்ரோல் பண்ணும் மோட்டிவேட் பண்ணணும்னு அந்த லார்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம காபி மரு மேல போட்ட ஒரு ஸ்பெஷலான கெஞ்சட்ஸுவா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் அங்க எதுவுமே ஞாபகம் இல்ல. இவனுக்கு ஞாபகம் இருக்க விஷயமே அந்த இவாக்குரே, அந்த வில்லேஜோட ஷினோபி தான் இவன் அப்படின்னு இவனுக்கு ஞாபகம் இருக்கு. இங்க என்ன நடக்குது இப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏவோ நம்ம காபி மருவோட டாவை பார்த்து பயந்து போயிடறான். ஏன்னா மேல் பகுதி அங்க இல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சஹீரிக்கும் கவலையா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஏதோ ஒரு 3 நாளோ இதுதான் இருக்கும். அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. காபி மரு இப்ப எந்த நிலைமையில இருக்கானோ. ஆமா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவனை என்ன நீ விரும்புறியா என்ன? இல்ல அப்படி இல்ல, நீ அப்படியெல்லாம் சொல்லாத. நான் காபே மருக்காக கவலைப்படுறேன். சிரியாவோட வார்த்தைகள் பொய்யா இல்லாம உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோ நினைச்சு நான் கவலைப்படுறேன். ஏன்னா நம்ம ஹீரோ பிறந்த அந்த ஊரு அது வந்து மத்தவங்களை கொல்றதுக்கு காசு தரும். அந்த மாதிரி ஒரு ஊர் அது. காபே மரு பார்க்கும் போது அப்படி ஒன்றும் தெரியல. அவன் கண்டிப்பா ஒரு நல்லவன் தான். அவன்
அதே மாதிரி அவனோட ஒய்ஃபையும் கண்டிப்பாக சந்திப்பான். அங்கே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் வானத்தை பார்த்துக்கினே ஒய்ஃபை பற்றி தான் யோசிக்கிறான். எப்போ அவன் சைடாக பார்க்குறானோ அந்த இடத்துல ஒய்ஃப்னு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சீன் அப்படியே யமடா கிளானை நோக்கி வருது. அந்த இடத்துல ஷோகன் இன்னமும் யமடா கிளானோட ஆளுங்களையும் நிறைய ஆளுங்களை திரட்ட சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்டா இதே மாதிரி இன்னமும் நிறைய பேர் அவங்க அனுப்ப போகிறாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஹீரோட ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையா, இந்த எலிக்சர் இருக்குதா இல்லையா இப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இங்கேயே முடிச்சிட்டாங்க கதையை. ஸோ என்னதான் ஆகும் அது எல்லாத்தையுமே நம்ம சீசன் 2ல பார்க்கலாம். முக்கியமாக நம்ம ஹீரோக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ பிரச்சனை இன்னமும் பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. ஸோ சீசன் 2 இன்னமும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவோட லைக் டார்கெட் ஒரு 6K லைக் வைக்கிறேன். ஸோ லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இதே மாதிரி அற்புதமான அனிமேஸை நல்லா கொண்டு வர முடியும். நான் உங்களை கூடிய சீக்கிரத்தில் சீசன் 2ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.